துவக்க விழாவிலே சொல்லியிருப்பாரு. ஒரு கருத்து மோதக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்கு, அப்படிலாம் இருக்கு. நம்ம சரியான பாதையில போறதுனாலதான் இவங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாம ஒரு சாயமா போட பாக்குறாங்க. திமுகவோட அஜெண்டாலாம் வரவன் எல்லாம் போறவன் எல்லாம் பிஜேபி பி டீம்னு அவரு சொல்லிட்டாரு, அரசியல் எதிரி யாரு கொள்கை எதிரி யாருன்னு நல்லாவே தெளிவாவே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இவன் ஏன் கையை தக்கான்னு குத்திக்கிறாங்க. ஆளூர் ஷானவாசன் அவரும் விசிகாவில் இருக்கிறது தான். இதுக்கு முன்னாடி என்னன்னா பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு எங்க தலைவரை பார்த்து எப்படி விஜய் என்ற கூத்தாடி சொல்லலாம்னு கத்தினாரு. அந்த எதிர்ப்பு எழுந்தின உடனே ஒரே நாள்ல அண்ணன் கையை ஒப்புத்து கும்பிட்டார். நான் சொன்ன வார்த்தை தப்புதான், கருத்து தப்புதான். ஏன்னா இவங்க பெதட்டாங்க. சரியா, ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கு, ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த பாயிண்டா வச்சு பேசுவாங்க. யாரா இருந்தாலும் சரி, எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி. அப்படி ஒரு பாயிண்டே இல்லைன்னா அடுத்தது இவங்களுடைய விஷயமே தனி மனித தாக்குதல், கெட்ட வார்த்தை பேசுறது, இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறதா ப்ரூவ் பண்றது. நீ ரோட்ல போறவன் இழுத்து கூட கேளு, விஜய் முஸ்லிம்க்கு எதிர்காரன்னா செவிலே ஒரு அடி விட்டு போயிடுவான். சிரிப்பா இல்ல முதல்ல நம்புற மாதிரி ஓகேங்க இல்ல ஒண்ணும் ஓகேன்ட்டு போயிடும். அப்படி இல்ல அதான் யாரும் இது அதான் அப்படி ஆமா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க மேக்ஸிமம். ஆமா அந்த மாதிரி அப்படியாங்க, சரிங்க. பைத்தியகாரன் கூட நம்ப மாட்டாங்க சார். நீங்க சொல்றது விஜய் முஸ்லிம்க்கு எதிராரன்னு சொன்னா பைத்தியகாரன் கூட நம்ப மாட்டான். அவருடைய ஃபாலோ யாரு, அவர் எப்படிப்பட்ட ஒரு தலைவரை உருவாகிறாருன்னு எல்லாம் தெரியும். ஏன்னா இவங்க இது வரைக்கும் எல்லாமே ஆளாளுக்கு ஒரு டேக் எடுத்துனாங்க. நான் தமிழ் தேசியத்தை காப்பாத்துறேன்னு ஒரு ஆளு, திராவிடத்தை காப்பாத்துறேன்னு ஒரு ஆளு, இந்துவை காப்பாத்துறேன்னு ஒரு ஆளு, முஸ்லீமை காப்பாத்துறேன்னு ஒரு ஆளு, தாழ்த்தப்பட்ட மக்களை காப்பாத்துறேன்னு ஒரு ஆளு, என்ன இந்த மாதிரி உயர் ஜாதிகளை காப்பாத்துறேன்னு ஒரு ஆளு, மத ஜாதி இனம் மொழின்னு எப்படி முடியுமோ எல்லா டேக்கையும் ஆளாளுக்கு ஒரு இது பிரிச்சுட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அரசியல் மூலயமா அவங்க சம்பந்தப்பட்ட அந்த இனத்துக்கோ மொழிக்கோ ஜாதிக்கோ மதத்துக்கோ அவங்க அந்த ப்ரையாரிட்டி கொடுத்து எதனா ஒரு முன்னேற்றம் கொடுக்குறாங்கன்னா ஒரு பர்சன் கூட இல்லை சார். பங்களா காரு ஜாலியா பாத்துப்பாங்க, நல்லா ஜாலியா வாழ்வாங்க, அவங்க நல்லா இருக்காங்க. அவங்க எந்த கொள்கை பிடிப்புல இருக்காங்களோ அப்படிப்பட்ட மக்களை எப்படியெல்லாம் நசுக்க முடியுமோ வெறும் வாக்குக்கும் தேர்தலுக்கு மட்டும் பயன்படுத்திருக்காங்க. ஆனா இவருடைய என்னன்னா ஒரு மீன் பார்த்தா அது என்னன்னா மதம் சண்டை போடுறவனுங்க வீடு எல்லாம் காட்டிருப்பானுங்க. ஓட்டு வீடு மிஞ்சி போனாதான் இந்த பிளாட்ல இருப்பானுங்க, புரியுதா, கும்பல்ல கோவிந்தா போட்டு இருப்பானுங்க. ஆனா ஒண்ணு சண்டை போட வச்சுட்டு வேடிக்கை பாறான் பாத்தியா, பங்களால இருப்பான் போயஸ் கார்டன்ல இருப்பான், அந்த மாதிரி செம்ம இதுவா இருப்பான் ஆளா. ஆனா அவன் போட மாட்டான். அவன் எல்லாத்துக்கும் போயிட்டு இது பண்ணுவான். என்ன கேட்டா தனியா நீ இப்படிப்பட்ட இயக்கத்தை ஆரம்பிச்சவங்க எல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்ததுன்னா ஒரு ஏழ்மை நிலையில தான் இருந்திருப்பாங்க. முக்காவாசி தலைவர்கள் அப்படிதான் இருந்தவங்க. ஆனா இன்னைக்கு அவங்க ஒரு எம்எல்ஏ கூட சீட்டு ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா நல்லா மாடர்ன் காரு, நல்லா லட்சக்கணக்கில் வாடகை கட்டுற ஒரு பங்களா இருக்கும். ஆனா வருமானம் கேட்டா ஒரு 10,000 தான் எழுதுவாங்க ஆண்டுக்கு வருமானம். இப்படிப்பட்ட கண்மூடி ஒரு கார் தான், 2 கார் தான் ஒரு கார் தான் இருக்குன்னு ஒருத்தரும், என் வீட்டு வாடகை மலேசியால என்னுடைய தோழர் அவதான் ஒருத்தரும் இப்படின்ற ஆனா இந்த மனுஷன் சொல்றது எல்லாமே உண்மை. இந்தியாவில ஹையஸ்ட் வரி கட்டுற ஆளு நம்ம தான். நம்ம கொடுக்கல, அவனுங்களே கொடுக்குறானுங்க பில்லு. இந்தானே பிகில் படத்துக்கு வசூல் இவ்வளவுன்னு அவனே கொடுக்குறான் பில்லு. அதாவது அபிஷியல் பேஜ்ல போட்டிருக்கானுங்க அதிக கடன் வாங்கினதே இப்ப தமிழ்நாடு தான். வாங்கி என்ன பண்ண, இதுல வேற கமெண்ட்ல வாங்க முடியும்ன்றான். வாங்க முடியறது மேட்டர்ல என்னடா பண்ண, சரி என்ன 8 லட்சம் கோடியா? அதுதான், அதாவது நம்ம ஒரு கம்பெனில அந்த கம்பெனில சேர்றோம், நமக்கு ஒரு 8,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறான்னு வச்சுங்க. சம்பளம் கொடுத்து நம்ம வேலை பார்க்கறோம், ஒரு 10-12 வருஷம் வேலை செய்யறோம். அந்த 10-12 வருஷமும் அதே 8,000 தான். பிடிப்பு பண்ணணும், பிடிக்கிறத மட்டும் இன்னொரு 3,000-4,000 சேர்த்து பிடிச்சிட்டு நம்மளே கடலாம் வாங்கி போட்டு போயிடும். கேட்டா கம்பெனி நஷ்டத்துல ஓடுனுவான். ஆனா ஓனர் பார்த்தா ஆடி கார்ல போயின்னு இருப்பான். அந்த மாதிரி கதையா தான் அவனுக்கு பண்ற டெபிரி வேலை நடந்துட்டு இருக்குது. அதாவது இவங்க இப்படி இருந்தாங்க, நான் ஏழை என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி மாறி வீட்டு கட்டி வச்சுட்டு இவர் எல்லாமே ஓப்பனா தான் இருக்கு. இவர் எவ்வளவு பெரிய வீடு இருக்குன்னு தெரியும், அவருடைய என்னென்ன மாதிரியான பிசினஸ்ன்றதுல இவர் இருக்குதுன்றது தெரியும், எவ்வளவு சம்பளம் வாங்குறான்றது தெரியும். ஓப்பன் டைப் தான். நாளைக்கு தேர்தல் அறிக்கைன்னு வரும்போது எவ்வளவு ஒரு வருமானமோ அதை எழுதி அப்படியே தான் கொடுக்க போறாரு. டாக்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கிற ஒரு ஆளு. இப்படிப்பட்ட இருக்கிற ஆளை நீ என்ன மாதிரியான அஜெண்டா செட் பண்ணலாம் நீ பாக்குறேன்னா, இல்ல டிவிக்கு பிஜேபி அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இதெல்லாம் பேச மாட்டாங்க, வெறும் சாஃப்ட் கார்னர் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் டேய் கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிக்காம நாடே மோடி காசு செல்லாது, கள்ள நோட்டு எல்லாம் ஒழிஞ்சிரும், நீங்க எல்லாருமே பணக்காரம், உங்க வீட்டுல எல்லாம் 5 லட்ச ரூபாய் போட்டுரும் ப்ரோ அப்படின்னு உடனே எல்லாரும் ஃபயர் கொடும்போது இந்த ஒரு மனுஷன் தான் மைக்கு பிடிச்சி சொன்னது. இதனால ஏழைகள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்கன்னு அப்பவே இது பண்ணாரு. அப்பவே இது பண்ணி நம்ம எல்லாம் பிச்சைக்காரன் நின்று பாருங்க ஏடிஎம் மாசல்ல. அந்த மனுஷன் அப்பயே கண்டுபிடிச்சாரு இது ஒரு தப்பான முடிவு, இதை நாட்டை இன்னும் 2 அடி கீழே தான் தள்ளுறதுக்கு முடிஞ்சாரு.
இவர் இவ்வளவு பணத்தை உருவி மாத்தினாரு மோடி. ஆனாலும் இன்னும் லஞ்ச பணம் எல்லாம் வச்சுதான் இருக்கான். அந்த டைம்ல சினிமா இண்டஸ்ட்ரியில ஒருத்தன் கூட வந்துட்டு அகேன்ஸ்டா பேசல. ரஜினி, சூர்யா எல்லாரும் பாசிட்டிவ் சொன்னாங்க மோடிக்கு. விஜய் மட்டும் தான் போய் இல்ல நெகட்டிவ் சொன்னது. நான் சினிமாவை பத்தி மட்டும் சொல்ல அலெக்ஸ், சினிமாவை பத்தியும் சொல்ல இவன் நடிகர் தான் சொல்லணும் இல்ல. அதாவது அரசியல்வாதியா இல்லாத போதே ஒரு நடிகனா இருக்கும் போதே பிஜேபி எதிர்த்தவர். அதான் அஜெண்டா சரியில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் எதிர்க்கிறன்ற ஒரு காரண கண்மூடி எல்லாத்தையும் எதிர்க்கிற ஆள்லாம் கிடையாது. சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த பட்ஜெட் திட்டம் இப்ப நிர்மலா சீதாராமன் விட்ட திட்டத்துல என்னென்ன குறைகளோ அதுக்கான உண்டான விமர்சனையும் வச்சாரு. என்னென்ன நல்ல திட்டங்களோ அதுக்கான பாராட்டும் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ஒரு இது வந்து நீங்க எந்த கட்சியிலுமே பார்க்க முடியாதுங்க. திமுக ஆகட்டும், எந்த கட்சியிலுமே வந்து பாத்தீங்கன்னா திட்டத்துக்கு மட்டும் தான் எடுப்பாங்க. இப்போ ஒரு 10 பாயிண்ட் சொல்றாங்களா, அதுல ஒரு 4 பாயிண்ட் நல்லா இல்லையா, அந்த 4 பாயிண்ட் திட்டம் தான் செய்வாங்க. வரவேற்கலாம் மாட்டாங்க. ஏன்னா வரவேற்றா வந்து நம்ம ஓட்டு கம்மியாயிரும். ஆனா இவரோட நோக்கம் என்னன்னா, மக்களுக்கு நல்லது பண்றது. திமுகவா இருந்தாலும் வரவேற்பாரு. நீங்க நீட் எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். ஏதோ ஒரு இது சரியா போட்டாங்க தீர்மானம் சட்டமன்றத்தில், அதுவும் வரவேற்பாரு. அதாவது ஒரு நல்ல நோக்கம் மட்டுமே குணம் மட்டுமே கொண்டவரை மக்கள் வரவேற்கிறாங்க. இந்த சதிகார திமுக பிஜேபியும் இருக்கிற ஒரு மனநிலை என்னன்னா, மக்கள் மனசு எப்படியாவது போய் பேசி மாத்திரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறாங்க. அந்த அஜெண்டாலாம் அங்க செட் ஆகாதுங்க. நீங்க ஊதுற ஊதுகோல் வந்து உங்க கட்சிக்காரன் நம்பலாம். நைட் எதனா கொஞ்சம் சாப்பிட்டு வந்தா நம்ம தலைவர் ரொம்ப அருமையா விஜய் திட்டினாரு பத்தியா, ஆமா விஜய் எல்லாம் ஒரு ஆளையில மச்சுன்னு நீங்க கொடுத்து 200 கூவிட்டு போயிடுவான். ஆனா மக்களுக்கு உண்மை தெரியும். நீங்க எந்த யூடியூப் சேனல்ல போறது பார்த்தாலும் பாத்தீங்கன்னாலும் ஒரு நெகட்டிவ்ன்றது விஜய்க்கு இருக்கவே இருக்காது. ஃபுல் பாசிட்டிவ் தான். அடுத்து எம்ஜிஆர் கூட சிறந்த தலைவராக அவர் வருவார்ன்ற நம்பிக்கையில தான் மக்கள் இருக்காங்க. அதுக்கான எல்லா வேகமும் நடந்துட்டு தான் இருக்கு. நானும் வந்துகிட்டு சமீப அதாவது அண்ணா வந்துகிட்டு அந்த அந்த 2ஆம் ஆண்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வந்துட்டு அண்ணா நெகட்டிவான இது ஸ்ப்ரெட் வச்சு கொண்டிருக்காங்க. கருணாசா இருக்கட்டும், நடிகர் சரத்குமாரா இருக்கட்டும். சோ இவங்கெல்லாம் வந்துகிட்டு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்ன இஷ்யூல வந்துகிட்டு அண்ணா மேல அப்படியே ஒரு இது வன்மத்தை கட்டி கொண்டே இருக்காங்க 24 மணி. மற்றது நம்ம நண்பர் ஒருத்தர் வந்துகிட்டு ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தாரு. நம்ம விஜயனோட போட்டோ போட்டு சில பேர் வந்து உள்ள இறங்கி நெகட்டிவான கமெண்ட்ஸ் பண்ணி கொண்டிருக்காங்க சொல்லி. அது பத்தி நிறைய கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கு. அது பத்தி ஏதாவது விளக்கம் சொல்லுங்க. நேத்தே சொல்லியிருந்தோம் தான், நாங்களும் பேசியிருந்தோம். இந்த கருணாஸ் பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இதுல சரத்குமார்லாம் எதுக்கு, அதான் கருணாஸ் கிட்ட போயிட்டு ஒரு 20 ரூபா ஜிபே பண்ணிட்டு என்னையும் அலெக்ஸ பத்தி ஒரு பாசிட்டிவா பேசுங்கண்ணா அப்படின்னாலே பேசுவான். வந்தால் அவன் உடனே பேசிடுவான். நீங்க கவலையே படாது. 20 ரூபா கொடுக்குறேன்னா கொஞ்சம் பேசி நீங்க போய் பாருங்க. திமுக ஊதுற மொத்த கொத்துடைமையும் பணத்தை சார்ந்துதான் இருக்குமே தவிர அந்த ஆள் எல்லாத்திலும் வாய் வைப்பான். இவன் அப்புறம் வடிவேலு, சரத்குமார் இவங்க போற ஒரு கட்சி ஊருக்கே தெரிஞ்ச வடிவேல் தான். கருணாச கதையை வந்துட்டு இப்ப தெரியும் வடிவேல். அவங்களுடைய ராசிலாம் அப்படி. அதனால நம்ம வெற்றி பெறத்துக்காக அவங்க உழைச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு பப்ளிக்காவே பாருங்களேன். நம்ம டிவிக்கு சப்போர்டர்ஸ் தாண்டி ஒரு பப்ளிக்காவே பாருங்களேன். சப்போஸ் இதே மு.க. ஸ்டாலின் மேல இல்லாத ஒரு குற்றச்சாட்டை பாஜக வைக்குதுன்னா நம்ம முதல்ல அனலைசிஸ் பண்ணுவோம். இந்த ஆள் அந்த தப்பு பண்ணுவானா, இந்த ஆள் அதை பண்ணக்கூடிய ஆளா, அந்த ஆளோட கேரக்டர் அப்படின்றத யோசிப்போம். அதுக்கப்புறம் தான் கருத்துனே ஒண்ணு தெரிவிப்போம். கண் மூடிட்டு போய் கருத்து தெரிவிக்க மாட்டோம். மக்களும் அது மாதிரிதான். நீங்க மக்கள்கிட்ட போய் விஜய் பிஜேபின்னு சொன்னாலே முதல்ல நம்ப மாட்டாங்க. இதுல ஒரு வந்து முஸ்லீம் காட்டி வந்து வாங்கினாரு, இதை வாங்கினாரு, அதை வாங்கினாருன்றாங்க. எந்த மாதிரியான தனி உலகத்துல இருக்காங்களே தெரியல. இல்ல அவங்களுக்கு தெரியல வந்துகிட்டு எவ்வளவு எதிர்த்தாலும் வந்துகிட்டு விஜய் நாங்க ஓட் பெர்சன்டேஜ் இன்னும் எதுக்க கூடிக்கொண்டுதான் போப்பதுண்டு. அவங்களுக்கு இன்னும் தெரியல. நாங்கதான் எதிருங்க, தாராளமா இல்ல. அதுக்கான பதிலடி நாங்களே கொடுத்துட்டேதான் இருப்போம். நீங்க எங்களை பத்தி பேசாம இருந்தாதான் எங்களுக்கு கொஞ்சம் டவுட் வரும். என்ன ஆச்சு திமுக காரங்களுக்கு, காசு எதனா சரியா தளபதி பேசிட்டு போயிட்டு உனக்கு புலம்பனாதான் அந்த ஸ்பீச்சுக்கே ஒரு மரியாதை. அப்படின்னா நம்மளுக்கு என்ன மரியாதை? அதான் அந்த மாதிரி நம்ம பேசுறதுக்கு மரியாதையே அவனுக்கு கதறம் தான். ஏன் சென்ட்ரல், அதாவது பிஜேபி பத்தி பேசவே இல்ல, கம்முன்னு போயிட்டாரு. அப்ப நீ ஏன் ப்ரோ கதற அப்படின்னா, அவர் தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லி பேசுறாருப்பா. ஏன்டா முட்டா பையில சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி பேசுறாரு. நீங்க பண்றீங்க.
அதாவது அவர் அவனுக்கு லெஃப்ட் ஹேண்ட்லயும் உனக்கு ரைட் ஹேண்ட்லயும் கொடுக்க வேண்டியது அவர் கொடுத்துட்டாரு அடிய. அவனுக்கு மட்டும் என் கொடுக்கல அடிச்சாரு, நீ கதைட்டு இருக்கிற என்ன மாதிரியான ஜனதான்றது எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல இது யாரா நம்புவாங்க? ஒரு மதத்தை வந்து குறிப்பிட்டு யாராவது போய் பாதுகாப்பு கேட்பாங்களா கவர்மெண்ட் கிட்ட? ஒரு படிச்சவனுக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? இத வந்து எந்த விதத்தையும் கன்ஃபார்ம் பண்ணல. நம்ம போய் கேட்டோமா இல்ல அவங்களா கொடுத்தாங்களான்றது யாருமே எந்த செயலையும் கன்ஃபார்ம் பண்ணல. இந்த ஆள் என்ன ஒரு என்ன உளவுத்துறை ரிப்போர்ட்டரா அவருக்கு எல்லாம் வந்துருச்சு. ஆனா விஜய் இப்படிதான் சார் லெட்டர் எழுதிக்கிறாருன்னு. பிஜேபி காரன் கூட இப்படி எழுத மாட்டாங்க, உனக்கு தெரியுமா? பிஜேபி காரன் கூட பாதுகாப்பு கேட்டு கடிதம் எழுதுனா முஸ்லிம்ஸால எனக்கு ஒரு இப்படி மாதிரி இருக்குன்னு எழுதவே மாட்டான். எந்த மாதிரி குறிப்பிட்டு எழுத மாட்டான். எனக்கு வந்து இது மாதிரி பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர எந்த மதத்தையும் எந்த கட்சியும் நோட் பண்ணி கூடு சொல்லவே சொல்லுது. என்ன பேசணும் தெரியாது. நைட்டு ஆனா சாப்பிட்டா வந்து காலையில தெரியலாம் ஏன்னா உழைச்சிட்டு போயிடுறது. எனக்கு இவங்க வீட்டுல நிம்மதியா கூட தூங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நைட் ஃபுல்லா டிவி பாட்டு தான் கார் ஓடிக்கினே இருக்கும். பெருசா வேலை எதுவும் வந்துருக்காது. நம்ம வந்த கூட தான் பெரிய வேலையா இருந்திருக்கு. ஏதாவது ஒண்ணு திட்டணும், இது சொல்லணும். அதான் இல்ல இவ்வளவு கட்சி இருக்கீங்கல்ல, டிஎம்கே சப்போர்டர்ஸ் இருக்கீங்கல்ல, இன்னும் ஒரு 12-13 மாசத்துல எலெக்ஷன் வருது. நீ இன்னையில இருந்து மக்களுக்கு என்ன செஞ்சேன்னு சொன்னாதான் ஓட்டு போடுவோம். ஆனா அவனுக்கு என்ன செஞ்சன்றது சொல்ல முடியாது. அப்படி ஒண்ணும் செஞ்சது இல்ல. இவனுக்கு அஜெண்டா ஃபுல்லா பிஜேபி டிவிகேன்னு தான் இருக்குமே தவிர நான் அந்த நல்லது பண்ணிக்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்கம்மா இந்த எலெக்ஷன்ல கேட்கவே முடியாது. நீ வேணா பாரு. என்ன நல்லது பண்ணிருக்கேன், நாடாளுமன்ற என்ன நல்லது பண்ணிருக்க ஓட்டு கேட்டுன்னு சொன்னா ஃப்ரீ பஸ் விட்டேன்னு சொல்லுவான். அதான் இதுக்கு எத்தனை பேர் ஓட்டுவாங்க? நீ ஃப்ரீ பஸ்ல போயிட்டு முதல்ல வந்து கை கால உருப்படியா வர முடியுதான்னு பாரு. எங்க கை வச்சாலும் புடின்னு கையோட வந்து என் மாமியார் ஊருக்கு போனேன். உண்மையாலே அந்த பஸ் உருட்ட திகில் அனுபவம் தான். சுந்தரா டிராவல்ஸோட மோசமான பஸ் விட்டாங்கல்ல ப்ளூ கலர்ல இது ஹேண்டிகேப்புக்கு. ஆமா ஆமா. நான் ஒரு நாள் பைக்ல வந்துனே இருக்கிறேன், அது தானும் போக வந்து ரோட்ல அப்படியே நிக்குது. எது புது பஸ் ப்ரோ. இல்ல பழைய மாடல் சீப் ரேட்டுக்கு வாங்கி விட்டாங்க. அதான் ரீமாடல் பண்ணி கரெக்டா இதே நீங்க டிஎம்கே காரன்ட்ட போய் கேட்டீங்கன்னா ஒரு உருட்டா பாருங்க ப்ரோ, அது ஜித்தன் ரமேஷ் வண்டி ப்ரோ, அப்படிதான் இருக்கு. ஆள் கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. ஃபுல் டிராபிக். நானும் எங்கடா புகை வருதுன்னு பார்த்தா வண்டியில இருந்து வருது. அப்படியே மொத்தமே டிராபிக் அப்படியே ரோட்ல நின்று போச்சு. அது பஸ் போறதே பாறான், ஏதோ மேட்ல போற மாதிரியே கேவின்னு போகுது. பீக் டைம்ல வந்துட்டு இவனுக்கு விடுறதே வந்துட்டு ஃப்ரீ பஸ். இது வந்துட்டு யாரும் வந்துட்டு இது கேட்கறது இல்ல, புரியுதா? நீ வந்துட்டு இதுதான் டிக்கெட் ரேட்டை கம்மி பண்ணி விடுன்னு சொன்னா விட மாட்டான். அவனுக்கு டிக்கெட் ரேட்டு கம்மி பண்ணலாம் இல்ல, பேருக்குன்னு விமன்ஸுக்கு மட்டும் ஃப்ரீயா விட்டு அதான் டிக்கெட் ரேட் அதிகப்படுத்திடுறான். இதுக்குதான் இது பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கலாம் மேடம். ப்ரோ அது கூட பஸ் இப்ப கலர் மாத்திட்டாங்க பாருங்க. பழைய பஸ் கலர் பெயிண்ட் வச்சு என்ன ப்ரோஜனம்? பஸ் குவாலிட்டியா இருக்குது அதானே கேக்குறானுங்க. ஓட்டையாதான் இருக்குது. ஃப்ரீ பஸ்ஸுக்கு பதிலா அந்த பஸ் வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சு கலர் மாத்திடுறாங்க. இப்ப ரெண்டே விஷயம், இந்த பீக் டைம்ல வந்துட்டு பஸ் அதிகமா விடணும். ரெண்டாவது வந்துட்டு குவாலிட்டியா பஸ் விட்டோம், இந்த டிக்கெட் ரேட்டை வந்துட்டு குறைக்கணும். எதுவுமே பண்ணல இவருங்க. கேட்டா ஃப்ரீயா பஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு கேட்டா ஃப்ரீ பஸ்ன்றாங்க. விமன்ஸ் ஆம்பளைங்க கேட்டு போனா ஆனா இவனுக்கு எதை வச்சு ஓட்டு கேட்பானுங்க எனக்கு அதான் புரியல. பாருங்க 26 ஆட்டம் ஏதாவது செங்கலத்துக்கு சாரி எதை வச்சு ஓட்டு கேட்பாங்கன்னா கண்டிப்பா 1 year இருக்கு ப்ரோ. ஏதாவது திருக்கத்தனமா பிளான் பண்ணுவானுங்க. அதாவது இவனுக்கு என்ன இல்ல நீட்டா நீங்க வேற அதெல்லாம் இப்ப கொண்டு வர மாட்டானுங்க. ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை ப்ரோ, ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை ஏதாவது நோண்டுவானுங்க. இல்லாட்டி இல்லாத பிரச்சனை கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணுவானு ப்ரோன்னு தான் எனக்கு தோணுது. அதாவது இவனுக்கு பாசிட்டிவ் எதுவும் பண்ண மாட்டானுங்க, பக்காவா தெரியுது. ஆனா ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை இப்ப ஏதாவது நோண்டுவானுங்களோ இல்ல இன்டெரக்டா யார் மேலே கேஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் மலையும் போடலாம், இல்ல இப்போ சீமான் எடுத்திருக்காங்க இல்லையா, சீமான் விஷயமோ இல்ல அந்த இடிமுக்குள்ள ஒருத்தர் அந்த என்னது பொள்ளாச்சி ஜெயராமன் அந்த விஷயமோ, மற்றபடி ஏதாவது விஷயங்களை இழுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பட் கண்டிப்பா பாசிட்டிவ் பண்ண மாட்டேங்க. ஆனா ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச பிரச்சனைய மறுபடியும் கிளறி ஹிந்தி வந்துட்டு எத்தனை வந்துருவாங்கன்னு தோணுது பிஜேபிக்கு அகேன்ஸ்டா. அது ஒண்ணு. ரெண்டாவது இது டவுட்டா தான் இது ஏம்ஸ். ஏன்னா ஏம்ஸ் நீட்லாம் மக்கள் அந்த அளவுக்கு முட்டாளா இது
கண்டிப்பா கிடையாது. ஆனா இவங்க ஏதாவது எனக்கு மிஸ்டேக்ஸ் ஏதோ பண்ணுவாங்கன்னு மட்டும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ அவங்க சொல்ற விஷயம் ஏன் விஜய் வந்து கட்சி பேரை சொல்லி அந்த மாநாட்டுல 2வது மாநாட்டிலயும் திட்டலன்னு சொல்லி. பட் விஜய்க்கு தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. அவர் திட்டலன்னா கண்டிப்பா ஏதாவது ரீசன் இருக்கும். எதுக்காக சைலண்ட் இருக்கிறேன்னு எனக்கு கண்டிப்பா தெரியாது. பட் ஒன் திங் ஃபார் ஷுர், நீங்க பாத்தீங்கன்னா இப்ப முன்னெல்லாம் என்ன நடக்கும், விஜய் மாநாட்டுக்கு ஃபர்ஸ்ட் மாநாட்டுக்கு முன்னாடி டிஎம்கேவோட எல்லா ஐடி விங் ஐடியிலையும் மெயின் ஐடியிலையும் அண்ணாமலை போட்டு பிளந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ அண்ணாமலைங்கிற கேரக்டர் இல்லைங்கிற மாதிரியும் வெறும் விஜய் மட்டும் தான் எதிர்கட்சிங்கிற அதாவது இது வரைக்கும் எலெக்ஷன்ல நிக்காத விஜயை மட்டும் தான் போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் படி கண்டிப்பா ஒரு மெஜாரிட்டி விஜய், ஐ மீன் மெஜாரிட்டி மீன்ஸ் ஒரு நல்ல குட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் விஜய் கிடைக்குங்கிற மாதிரி தான் அவங்க ரிப்போர்ட் கொடுத்ததா தகவல் இருக்கு. ஸோ இவங்க பயமே அதுதான். இப்ப தேவையில்ல, என்ன எத்தனையோ பேர் கட்சிக்கு வந்திருக்காங்க. இப்போ மெயின் எதிர்கட்சி ஏடிஎம்கே, அடுத்து சொல்ல போனா கேன் டேக் பிஜேபி பிஎம்கே, யார் வேணா நம்ம எடுத்துக்கலாம். சோ இது வரைக்கும் எலெக்ஷன்ல நிக்காத விஜய் எதுக்கு நீங்க இப்படி போட்டு அடிக்கணும்? ஏதாவது விஜய் உங்ககிட்ட ஸ்டாலின் இப்படி பார்த்து கெட்டவர், உதயநிதி இப்படி கெட்டவர் இப்படின்னு சொன்னாரு. இது சொல்ல ஜஸ்ட் காமனா பேசிட்டு இருக்காரு. காமனா பேசுறதுக்கு இவ்வளவு எரியுதுன்னா பேரு சொல்லி ஏதாவது டைரக்ட் அட்டாக் பண்ணியிருந்தா உங்களுக்கு எவ்வளவு எரிஞ்சிருக்கும் ப்ரோ? நான் மேக்ஸிமம் நான் டிஎம்கேடி நிறைய அடி ஃபாலோ பண்றேன். அதுல என்ன டைம்ல இத்தனை பேர் அன்ஃபாலோ பண்ணிருக்கேன் தெரியுங்களா? லாஸ்ட் ஒரு 2 to 3 monthsல அவ்வளவு வக்கரமா பேசுறாங்க. என்ன பயம்? இது வரைக்கும் எலெக்ஷன்ல ஒருத்தர் நிக்கல, அவரை கண்டு என்ன பயம் நான் கேக்குறேன். எதுக்காக பயப்படுறீங்க? இவங்க பண்ற தப்பு வந்துட்டு இனிமே அகேன்ஸ்டா எதிர்கட்சிக்கு தான் ஓட்டு போட தோணும். ஆனா எதிர்கட்சி டம்மியா இருக்கிறனால தான் அந்த பொதுக்குள்ள வந்துட்டு 200 தொகுதியை நான் ஜெயிப்பேன், இது பண்ணுவேன், அந்த மாதிரி வந்துட்டு திமிரா பேசுறது. ஆனா இப்ப விஜய் வந்துட்ட பிறகு யங்ஸ்டர் ஓட்ல இருந்து நிறைய குடும்ப ஓட்ல இருந்து எல்லாமே மாறும். புரியுத? இவனுக்கு பயப்படுறது என்னன்னா எங்க ஓட்டு ஸ்பிளிட் ஆகி ஏதாவது ஆட்சி கருத்துருமோன்ற மாதிரி இது பண்றாங்க. ப்ரோ நடக்க போறது அதுதான். நீங்க ஏடிஎம்கே வீக்கா இருக்கும் போது ஒன்னும் புடுங்க முடியல உங்களால. இப்ப எக்ஸ்ட்ரா விஜய் வந்திருக்காங்க. ஏடிஎம்கே வீக்கா இருக்கும்போது இவனுக்கு எந்த இவனுக்கு ஆட்சியை ஒரு 2% எத்தனை பாஸ்? இல்ல இப்ப இல்ல 2021 நான் சொல்றேன். 2021 ஏடிஎம்கே வீக்கா இருக்கும்போது உங்களால ஒப்ப பண்ண முடியல. ஆட்சியை புடிச்சது பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்ல, ஒரு சில பர்சன்டேஜ் தான் வந்து கொடுத்தேன். ப்ரோ டிஎம்கே ஜெயிக்கல, ஏடிஎம்கே தோத்தாங்க 21ல, அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டிஎம்கே ஜெயிக்கல, ஏடிஎம்கே தோத்தாங்க. அந்த அளவுக்கு நீட்டை உள்ள கொண்டு வந்தது எடப்பாடி. அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் பொள்ளாச்சி ஜெனரேஷன் நிறைய காம்பினேஷன் விஷயங்கள் மக்களுக்கு ஒரு அந்த 10 years ஆச்சு. அதை பர்டிகுலரா புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவங்க இறந்தது வந்து ஒரு சஸ்பென்ஸாவே இன்னும் இருந்ததுனால நிறைய மக்களால் அதை டைஜஸ்ட் பண்ண முடியல. ஆமா சரிங்களா? எல்லா எதிர்வினையும் கொண்டு வந்துதான் ஏடிஎம்கே தோத்துச்சு. டிஎம்கே ஜெயிக்கல, நான் மறுபடியும் சொல்றேன். டிஎம்கே ஜெயிக்கல, ஏடிஎம்கே தோத்துச்சு. அது இல்லாம இவங்க மக்கள் நல்லது பண்ணாம தேவையில்லாம உதயநிதி கொண்டு டிப்யூட்டி சிஎம் ஆக்கி விட்டு டவுன் த லைன் வந்து ப்ரெஷர் போடுறாங்க. ப்ரோ எங்க ஃபேமிலி சர்க்கிள்ல முக்காவாசி டிஎம்கே தான். ஸோ தேவையில்லாம உதயநிதியை ப்ரமோட் பண்றதும், ஃபண்டிங் ப்ராப்பர் அலோகேஷன் பண்ணாம நீங்க ஓன் ஃபண்டை போடுங்க, நாளைக்கு கட்சி வளர்ந்ததுன்னா உங்களுக்கு ஒரு போஸ்டிங் தரும், நீங்க சம்பாதிச்சிட்டாங்கிற மாதிரி அன்னெசரி ப்ராமிசஸ். எதுக்கு இதெல்லாம்? இல்ல ப்ரோ, இவனுக்கு வந்து ஆல்ரெடி பயம் இருக்கு தானே. இப்ப வந்து விஜய் மக்கள் இயக்கம்னு சொல்லி அந்த பிளாக மட்டும் வச்சு ஒரு ஒரு எலெக்ஷன்ல விக்டரி விஜயோட போட்டோ மட்டும் வச்சு ஜெயிச்சாங்க. வார்டு எலெக்ஷன் பயமும் இருக்கு அவங்களுக்கு. இல்ல அந்த வார்டு எலெக்ஷன்ல நியூஸ்ல போட்டது என்னன்னா, அப்ப கமல் இருந்தா போல, புரியுதா? கமல் பண்ணாதத சீமான் பண்ணாதத விஜய் போட்டோ வச்சு பண்ணிட்டாங்க, புரியுதா? விஜய் ஃபேன்ஸ் போட்டோ வச்சு பண்ணிட்டாங்க. 2019 பஞ்சாயத்து எலெக்ஷன் நினைக்கிறேன், இப்ப நாட் ராங். 2019 இல்ல வார்டு எலெக்ஷன் கலைப்பானுங்க. சரி அதை ஏன் ஜெயிக்கல? வார்டு எலெக்ஷன் ஏன் ஜெயிக்கல? இதாவது பரவாயில்ல ப்ரோ. ஒரு ட்வீட் பார்த்தேன் கொஞ்ச நாள் டைம் லைன்ல, எனக்கு சத்தியம் புரியல. ஒரு அந்த ஐடி நான் ஃபாலோ பண்ணல, எனக்கு தெரிஞ்சவரை ஃபாலோ பண்ணி திட்டி இருந்தாரு. என்ன பண்றாருன்னா, விஜய் படத்துல விஜயலட்சுமி வந்து ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டா நடிச்சா, அதை தங்கச்சியா நடிச்சாங்களாமா. இருங்க சொல்லி முடிச்சிடுறேன். நடிச்சாங்களாமா. ஆனா அவருக்கு ரியல் லைஃப்ல கஷ்டம் வரும்போது விஜய் பொருள் கொடுக்கலையாமா. எனக்கு சத்தியமா ஒரு டைம் தூக்கி வரி போட்டுருச்சு. அதுக்கு அவன் திருப்பி அதுக்கு எனக்கு நான் ஃபாலோ பண்றவரு கோட் பண்ணியிருந்தாரு, வேணா அடுத்த படத்துல வில்லனுக்கு செபஸ்டியன் பேர் வச்சு போட்டு பழக்க சொல்ற விஜய் அப்படின்னு. எனக்கு புரியல, என்னதான்டா நீங்க பண்றீங்க அப்படின்னு. ப்ரோ 2001 தெரியல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் வந்தது எனக்கு தெரிஞ்சு. இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் வந்தது 2001 தெரியல எனக்கு. வீட்டு கக்கூஸ்ல தண்ணி வரலாம் கூட நம்ம தான் கேட்போம். அதான் சொல்லிட்டு ப்ரோ எதை சொல்றேனே, மத்த விஷயத்துல இது திட்டுங்க. ஏண்டா
இத்தனை 24 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட நடிச்சாரு தங்கச்சி அண்ணனா. அந்த பொண்ணுக்கு 20 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு பிரச்சனை வருது. நீ குரல் கொடுங்க, எனக்கு புரியல. எனக்கு என்னதான்டா மனுஷன் நீங்க இருக்கீங்க. அந்த பொண்ணை ஏமாத்திட்டு போனானே அவனை போய் கேளு. ஏன் எங்களுக்கு அதுக்கு என்னோட ஃபாலோவர், நான் ஃபாலோ பண்றவரை கோட் பண்ணி ப்ரோ, வேற எதுவும் இல்ல. இல்ல, அதாவது நான் ஃபாலோ பண்ற சொல்லியிருந்தேன். வேணா அடுத்த படத்துல விஜயோட வில்லனுக்கு பேர் செபாஸ்டின் வச்சு அவனை போட்டு பழக்க சொல்றேன் படமே இல்லையாப்பா, அதான் இதே முடிய போகுது. இல்ல வேணா இன்னும் ஷூட்டிங் முடியல, வில்லன் பேர் மாத்திக்க சொல்ல விடுங்க, வேற வழி இல்ல. வில்லன் யாரு இதுல? அவன் என்னது ஹிந்திக்காரன், பாபுதேவ். அவன் பேரை வேணா அவன் பேர் ஏதாவது மாத்திக்க சொல்லலாம், செபாஸ்டின் சொல்லி. ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு வரைக்கும் முடியல படம், டப்பிங் முடியல. ஆமா, டப்பிங்ல மாத்திக்கலாம். டப்பிங்ல மாத்திக்கலாம். ஏன்டா இப்படி இருக்கீங்க? எனக்கு அதான் தோணுது. இல்ல ப்ரோ, நேற்று வந்து ஒரு நியூஸ் உண்டு, அதன் பேர் சொல்ல விரும்பல. அவங்க வந்து போட்டுதாங்க வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து ரேப் கேஸ் நடந்ததா, அது வந்துட்டு தவக்காவோட எப்படி சொல்ற பொதுச் செயலாளர் சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று வந்து மாவட்ட பொதுச் செயலாளர் சொல்லி, சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு கொஞ்சம் அவங்களே போடுறாங்க வந்துகிட்டு இது தாவைக்கால திமுகவோட ஆட்கள். அப்ப நீ எதுக்கு எடுத்தாலும் அந்த அந்த நியூஸ் சேனல் வந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் தாவைக்கான் இருந்தா என்ன இது வந்து எனக்கு புரியல. விஜயகாந்த் சார் என்னோட கேள்வி ஒன்னே ஒண்ணு, இது வரைக்கும் தேர்தல்ல நிக்காத ஒருத்தர் மேல எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு வெறுப்பு, பயம்? அவ்வளவுதான். இல்ல, ஏன்னா நிக்கிற தேர்தல பெரிய எலெக்ஷன் ஆச்சு, புரியுதா? அதனாலதான் விஜய் வந்துட்டு முன்னாடியே ஒரு எலெக்ஷனுக்கு சொல்லி இவங்களே திட்டானுங்க, தெரியுமா? அதாவது நின்னா அதான் நடிச்சா ஹீரோவா அந்த மாதிரி ஒரு டைலாக் மாதிரி கலாச்சிருப்பானுங்க. என்ன 26 தான் அந்த மாதிரி எது பண்றீங்க, முன்னாடியே நில்லுன்னு. ஏன் அது டைலூட் ஆகும், புரியுதா? எனவே ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வந்துட்டு எல்லாம் பெருசா பார்ப்பாங்க. எந்த ஒரு ஆக்டரா இருந்தாலும் சரி, இல்ல யார் புதுசா இருந்தாலும் சரி, அது இந்த மாதிரி பெரிய எலெக்ஷன் நிக்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். இல்ல, அது புரியுது. பட் ஏன்னா ப்ரோ, ஒரு எலெக்ஷன்னாலே எல்லாரு மேல கொஞ்சம் பயம் இருக்கும். டிஎம்கே ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும். அண்ணா மேல இல்லாத பயம் உங்களுக்கு ஏன் விஜய் மேல? என்னோட கேள்வி. ஆக்சுவலி உளவுத்துறை ரிப்போர்ட் படி எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் சோர்ஸ்ல இருந்த இன்ஃபர்மேஷன், கொஞ்சம் கம்பேர் டு பிஜேபி, எம்டிகே, அதாவது தேர்ட் பிக்கஸ்ட் பார்ட்டியா விஜய் வளர பெரும்பாலான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி ரிப்போர்ட் போயிருக்கு அவங்களுக்கு. அதனால பயப்படுறாங்க எனக்கு தெரியல. அதாவது தமிழ்நாட்டுல தேர்ட் பிக்கஸ்ட் பார்ட்டியா ஃபீல்டுல இறங்கி ரொம்ப சந்திச்சு, புரியுதா? இன்னொரு ஃபுல் கம்ப்ளீட்டா இறங்கல. அதான் இன்னும் ஒரு மாசம் ஷூட்டிங் இருக்குது. இதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப ஆக்டிவா இருக்கு. அந்த பர்த்டேல இருந்து ஆக்டிவா இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மே அந்த மாதிரி ஏதாவது மே மாசம் இல்ல அந்த ஜூன் மாசத்துல இருந்து ஆக்டிவா இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதான் அதுக்கப்புறம் ஏன்னா டைம் இல்ல. இன்னொரு விஷயம், ஒரு 2 months முன்னாடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதின்னு சொல்லி ஒரு சில ட்வீட்ஸ் பத்தி ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அதாவது இந்த புஷ்ப படம் ஞாபகம் இருக்குங்களா? அந்த பிரீமியர்ல அல்லு அர்ஜுன் போனதுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி ஒரு லேடி இருந்தது. திடீர்னு விஜய், நான் சொல்றேன், திடீர்னு விஜய் போய் ஒரு மவுண்ட் ரோட்ல எங்க நிக்கிறாரு, மவுண்ட் ரோட்ல நிக்கிறாரு, மாலை போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது போலீஸ் கொடுக்க மாட்டாங்க. திடீர்னு கூட்டம் கூடும், பிரச்சனை நடந்ததுன்னா கேஸ தூக்கி விஜய்ல போட்டு ஏதாவது ஃபைல் பண்ணி விட்டுருவாங்க. அவ்வளவு சப்போர்ட் இருந்தா ஒரு நாள் ஜெயில வச்சானே, உள்ள போயிட்டு தான். அவனால தொடவே முடியாது. அவன் சித்தப்பா டெபுட்டி சிஎம், தொட முடியாத ஆளையே வந்துட்டு ஜெயில நம்ம எல்லாம் தான் ஒரு வாரத்துல வச்சிருவாங்க. அதான் சொல்றேன் நானு, இவர் திடீர்னு போய் ஒரு மாலை போடுறாரு, முத்துராமலிங்கருக்கோ தேவரையருக்கோ யாருக்கோ போய் மாலை போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது கண்டிப்பா அசம்பாவிதம் நடக்கும். அப்ப அதுக்கு யாரு பதில்? அதாவது விஜய் சொல்லுவார், இல்ல நான் யாரையும் கூப்பிடலன்னா, நீ கூப்பிட்டே இல்ல, நீ உன்னை பார்க்கதான் வந்தாங்க, உன்னாலதான் நடந்ததுன்னு சொல்லி ஏதாவது ஒரு லூப் ஹோல் கேஸ வச்சு போட்டுருவாங்க. அதாவது இவங்க பேச முடியாது. நோட் பண்ணீங்களா? இப்ப பிரஸ் மீட் கூட 26க்கு முன்னாடி ஒரு எலெக்ஷன் இருந்து, அதான் அடிக்கடி வெளியே வந்து எல்லாரையும் பாரு, இதெல்லாம் எதுக்கு சொல்றானுங்க? ஒரு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலும் இதை நீங்க கேட்கவே மாட்டீங்க. சொல்றோம்னா சிமத்துட்டீங்க. கண்டிப்பா. அதாவது என்ன பண்றோம், அதாவது ஒன் திங், இவங்க பயப்படுறாங்க நல்லா தெரியுது. பட் என்ன பண்றோம் தெரியாம எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. தட்ஸ் ஃபார் ஷூர். தெரிஞ்சதாங்க. இதுல பாஸ் நோட் பண்ணியா, நேத்து என்னன்னு தெரியல, ஊப்பிங்க எல்லாம் போய் ஆமைக்கு உப்பு போட்டு. அது எப்பயோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யாரு அதெல்லாம் ரொம்ப நாளாச்சு ப்ரோ. அதாவது உதயநிதி எப்போ லைக்காவை டேக் ஓவர் இல்ல ப்ரோ, உதயநிதி எப்போ லைக்காவை டேக் ஓவர் பண்ணாரோ ஒரு பினாமியா, அப்போ இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. விட்டு தள்ளுங்க நீங்க, அதெல்லாம் ரொம்ப பழைய கதை.
ப்ரோ அதான். அஜித் ஒரு கொள்கை வச்சிருந்தாரு. ஆனா அது அந்தாலே வடிச்சு விட்டு மிரட்டி விட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல ஏதோ குரல் கொடுத்தாரு, கலைஞர் எடுத்து சொன்னாரு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப எல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. அந்தால இல்ல அந்த வேலையை இதுக்கப்புறம் பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு. இல்ல சீட் அடிச்சு யாரா இருந்தாலும் சர்வை தான். ரஜினி எல்லாருமே தான். உண்மைதான். ஆனா இதுல அப்ளிகபிள் டு எவ்ரிவன். மிக சீமான போட்டுலாம் வச்சிருந்தாங்க. ரெட் ஜாயிண்ட்டுக்கு எதிரா நிக்கிற ஒரே ஒரு டாப் ஹீரோ விஜய் மட்டும்தான். நம்ம ஆளு மட்டும்தான். ஆமா, வேற யாருமே கிடையாது. அன்னைக்கு மேடையில மிரட்டுறாங்கன்னு சொன்ன அஜித்தே கூட கம்முன்னு தான் நிக்கிறாரு. அஜித் ஃபேன்ஸ்க்கு நான் சொல்றது கோவம், யாராச்சும் கண்டிப்பா லிசனர்ல இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சவங்க. பட் ஆனா கண்டிப்பா அது கோவம் தான் வரும். பட் ஃபேக்ட் இதுதான். ரெட் ஜெயண்ட் வச்சு சில பேர் படம் ஓடுறது இல்ல. முழுக்க முழுக்க அஜித் வந்து ஏடிஎம்கே தெரியுமா? இப்ப வேற வழி ஆமா, இல்ல. அம்மாவோட செல்லப்பிள்ளை. இல்ல உண்மையிலேயே அஜித் சேர்ந்த ஒரே கட்சி ஏடிஎம்கே தான். ஆனா சேர்ந்துட்டு வெளில வந்துச்சு. இப்ப வழி இல்ல அவருக்கு. அதுவும் அபிஷியலாவே சேர்ந்தார். புரியுதா? பொக்கே கொடுத்து ஆகணும். ஆனா இல்ல எதுக்கு அந்த பயம் கிடையாது. அதான் நம்மால ஒரு டைம்ல ஏதோ டிஎம்கே சப்போர்ட் பண்ணாருன்னு ஏடிஎம்கே நினைக்கிறேன். ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணான்னு. ஆனா இது வரைக்கும் எல்லா கட்சியும் போட்டு வச்சது நம்மால் மட்டும்தான். போட்டு எல்லாரையும் போல பாரபட்சம் மடிச்சு வச்சிருக்கேன். இல்ல பாரபட்சம் பார்க்காம அண்ணா வந்து எல்லாரையும் போட்டு பொழந்திருக்காரு. உண்மையில இல்ல கத்தி டைம்ல வந்துட்டு போட்டு டிஎம்கே பழகிறது, சர்க்கார் டைம்ல ஏடிஎம்கே போட்டு பழகிறது, மெர்சல் டைம்ல பிஜேபி போட்டு பழகிறது, எல்லாமே இல்ல. இப்ப அந்த 2000 நோட்டை ஒழிச்சதுக்கு விஜய் ஏதாவது ட்வீட் போட்டுறதுக்கு இந்நேரம் அதை கோட் பண்ணுவானு. அப்ப மட்டும் போட்டல, அதான் அப்பயே யோசிச்சிருப்பாரு விஜய் தான் இதுல எதான் வேணாம் தப்பு இது. எப்படி பார்த்தா இவரோட பெஸ்ட் யாரும் இல்ல அரசியல் தான் பார்த்தா. வேற வேற பூ இருக்கு, எங்க போகணும்? ஒரு நிமிஷம், அவரை கூப்பிடுங்களேன். நிஷாந்த் கூப்பிடுங்க. யாரு இது? சாரி சார், மீட் பண்ணிக்கிறாரு. ஆனா இன்னும் இந்த கருணா சேவனுங்க எல்லாம் போட்டு அசுறானுங்க. பார்த்து எடுத்துட்டு தான் இல்ல பார்த்தா அது கூட தான் எலிவேஷன் வீடியோ இதெல்லாம் போட்டு விஜய். இவனுக்கு பேசுனத சீரியஸா எடுத்து நம்ம போட்டோம்னா எடுத்துக்க நம்ம மனதான் போய். அதுதான் அவங்களே எதிர்பார்த்துங்க. ப்ரோ கிரவுண்ட் ரிலேட்டிவ் ஒண்ணு இருக்கு. நீங்க சோஷியல் மீடியா ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ, நான் பேசுறேன். சாரி கிரவுண்ட் ரிலேட்டிவ் ஒண்ணு இருக்கு. நான் சொன்னீங்களா ஃபேமிலி ஓரியன்டா டிஎம்கேல இருக்காங்கன்னு சொல்லி. மாமா வந்து டிஎம்கேல மாவட்ட லெவலில் ஒரு குறிப்பிட்ட பொறுப்புல இருக்காரு. ஸோ நாங்க சம்டைம்ஸ் சண்டே எல்லாமே ஒன்னா சேர்ந்து பிரியாணி சாப்பிடுறது ஃபன் பண்ணிட்டு இருப்போம். அப்போ டாபிக் வரும்போது எங்க சித்தி 2 பேர் வந்தாங்க, அவங்க பசங்க நாங்களும் சொல்லும்போது அவங்க சொன்ன ஒரு இருக்கு, மாமா உங்க கட்சிக்கு ஓட்டு போட மாட்டோம், நாங்க இந்த டைம் கூட போற விஜய்க்கு தான் அப்படிங்கிற மாதிரி. அவருக்கு என்ன ரிப்ளை பண்றதுன்னு தெரியல. அவங்க ஜோக் பண்ணல, தேவர் வெரி மச் சீரியஸ். அதுல முக்காவாசி பேர் விஜய் ஃபேன்ஸ் தான். அஜித் ஃபேன்ஸ் கிடையாது, விஜய் ஃபேன்ஸ் தான். ஸோ எல்லாம் பேசும்போது என்ன அவங்க சொல்ற விஷயம், இந்த மகளிர் உதவிகள் லேட்டா வந்துச்சு, அதுக்கப்புறம் ஊர்ல கொஞ்சம் அது ரொம்ப ரூரல் வில்லேஜ், ஒரு சில பிரிட்ஜ் விஷயங்கள், அந்த ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ், ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப டிலே இருந்தது. ஈவன் நேரில் ரெக்வஸ்ட் கொடுத்தோம். ஒரு டைம் 2 ஆக்டிவ் எம்எல்ஏ வந்திருந்தாரு. வந்தப்போ கூட அது ரெக்வஸ்ட் கொடுத்தோம், ப்ராப்பர் ஆகல. ஸோ அது செகண்டரி ரீசனா இருக்கும். பட் அவங்க சொன்ன விஷயம், அவர் ஏன்னு கேட்கும்போது விஜய் எங்களுக்கு பிடிக்கும், அவருக்கு நாங்க ஓட்டு போடுறோம் அப்படிதான் சொன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது பிடிக்கிறது போடுறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. தவிர அவங்களுக்கு ஜஸ்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்களால எதுவும் சொல்ல முடியல. ஐ மீன் விஜய் இது பண்ணுவாரு அது பண்ணுவாருன்னு தெரியல. பட் ரீச்ங்கிறது நல்ல ஆயிருக்கு. பட் கரெக்ட் டைம்ல வந்திருக்காருன்னு தான் எனக்கு தோணுது ப்ரோ. திஸ் இஸ் ஒன்லி நான் சொல்றது என் ஃபேமிலி சர்க்கிள் நடந்த விஷயம் மட்டும்தான். மத்தவங்க இதை பத்தி எனக்கு தெரியாது. பட் டவுன் த லெவல் கிரவுண்ட் லெவல்ல பொறுத்தவரை ஒரு நல்ல ரீச் இருக்கு அப்படிங்கறதான் எனக்கு என்னோட ஒப்பீனியன். உங்க ஃபேமிலி எல்லாம் இல்ல இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஃபேமிலியும் எந்தெந்த பேக்ரவுண்ட் இது மாதிரி இதுக்கு முன்னாடி டிவிக்கு இப்ப நம்ம இருப்போம், இதுக்கு முன்னாடி யாரு ஓட்டு போட்டுருக்கோம்? குடும்பம் ரெகுலர் டிஎம்கே ப்ரோ, ரெகுலர் டிஎம்கே தான். அதாவது 1968ல இருந்து எங்க அப்பா ஃபர்ஸ்ட் டிஎம்கே ஜாயின் பண்ணாரு ஒன்றிய செயலாளரா. அதுக்கப்புறம் மாவட்ட லெவல்ல வந்தாரு. சோ அப்புறம் வந்து இந்த விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம், அந்த ஜாக்கே நீ இந்த சைக்கிள் ஓட்டுங்கிறான். நம்ம மத்தவங்களாம் யாரு? எங்க வீட்டுல ஏடிஎம்கே இருந்தது, இதுதான் முன்னாடி இருந்ததுன்னு ஏன் சொல்றேன்னா, அது அதான் எடப்பாடி வந்த பிறகே இல்லை யாருக்கும் பிடிக்கல, வெளில வந்துட்டாங்கல்ல.
ப்ரோ அப்புறம் இன்னொன்னு ஏடிஎம்கே பொறுத்தவரை லோக்கல் பஞ்சாயத்து பிரசிடென்ட் வந்து எனக்கு க்ளோஸ், நல்ல ஹெல்ப் பண்ணுவாரு. ஸோ லோக்கலை பொறுத்தவரை நான் ஏடிஎம்கே ஓட்டு போடுவேன், அது டவுட்டே கிடையாது. டிஎம்கே கிடையாது, டிவிக்கும் கிடையாது. ஏன்னா ஏதாவது எந்த ஹெல்ப் பண்ணாலும், சின்ன ஹெல்ப்னாலும் கூப்பிட்ட அடுத்த ஃபோன் பண்ண அடுத்த 1/2 hour ஸ்பாட்ல வந்து நிற்பாரு. எந்த ஹெல்ப் பண்ணாலும் ப்ரோ, ஸ்டேஷன் ஆகட்டும் சரி, மற்ற இடத்துல சரி. அந்த விஷயத்துல ஏடிஎம்கே தலைவருக்கு நான் ஓட்டு போடுறேன் ப்ரோ. லோக்கல் பிரசிடென்ட்டை பொறுத்தவரை ஏடிஎம்கே தான் எனக்கு எப்பவுமே. அவரு இருக்கிற வரைக்கும் பர்டிகுலரா அவர் மட்டும் தான். ஆனா எல்லாம் போச்சுதான், இப்ப ஏடிஎம்கேவும் ஒழுங்கா இல்ல, எல்லா இதுதான் சொல்றேன் ப்ரோ, அவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. சக்தி உங்க வீட்டுல ஏடிஎம்கே தான் ப்ரோ. எல்லாம் இப்ப மாறிச்சு, நான் தெரியாத ஒன்னொன்னா பிரெக்னஸ் பண்ணி மாத்திருந்தேன் ப்ரோ. ரெண்டு பேர் தான் டிவிக்கு தான் ப்ரோ. இல்ல ஆல்மோஸ்ட் டிவிக்கே தான், ஒரு 2 பேர் தான் இங்க குடும்பத்துல வந்து ஜெயலலிதா ப்ரோ. ஆமா இது இல்ல, அது இருந்தது வரைக்கும் ஓகே, ஆனா அதுக்கப்புறம் அதான் போன பிறகு அது எப்படி இருக்க முடியும், எதுவுமே ஸ்டேபிளா இல்ல ப்ரோ. இப்ப டூ ஆர் டை ப்ரோ, அவங்களுக்கு ஒரே சிச்சுவேஷன் வாழ்வா சாவா 26. இல்ல ப்ரோ, இப்ப எங்க வீட்டுல வந்துட்டு அதான் இப்ப இவ்வளவு பேர் ஏடிஎம்கே இருக்காங்கன்னா அதே மாதிரி அணிலுங்களும் இருக்குது, புரியுதா? இப்ப நான் வந்துட்டு எங்க அம்மா உண்மையிலே நான் வந்துட்டு எங்க அம்மா சொல்லும் போது பார்த்தா எங்க அம்மாவுக்கு நார்மலா விஜய் கொடுக்கும், அவங்க வந்துட்டு நார்மலா போட்டுருவாங்க. ஆனா எங்க மாமா வந்துட்டு இல்ல ஏடிஎம்கே பைத்தியம், அது வீட்டுல இந்த எம்ஜிஆர் போட்டோ எல்லாம் வச்சிருக்கோம், புரியுதா? எம்ஜிஆரே ஜெயலலிதா போட்டோ எல்லாம் வச்சிருக்கோம். அவங்க பசங்க வந்துட்டு இந்த அணில் கும்பல், அதான் அந்த அணில் கும்பல்ல தான் நானும் வாழ்ந்தேன், புரியுதா? சின்ன வயசுல இருந்து அதான், அதனால அது ஒரு மாதிரி. ஆனா பெரியப்பா இருக்கிறான் பாத்தியா, இவனை மாத்துறது ரொம்ப கஷ்டம், தெரியல அது அவங்களா மாறினா இல்ல ஏதாவது வந்துட்டு அது பெரியப்பா ப்ரோ. இன்னொன்னு என்ன ப்ரோ, விஜயனை வந்து களத்துக்கு வரணும் ப்ரோ, சுற்றுப்பயணம் போகணும். எல்லாருக்கும் ஆசை வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டா இருக்கணும் தான். இப்ப ஏதாவது ஷூட்டிங் பேலன்ஸ் என்ன கொஞ்சம் இருக்குது, எப்ப முடிச்சுட்டே இருக்காங்க, ஏப்ரல் வரைக்கும் இருக்கிற மாதிரி சொல்றானுங்க, தெரியல. இது பிளாஷ்பேக் போய் பாட்டோ பிளாஷ்பேக் இறங்கி அடிக்கணும் ப்ரோ, இறங்கி அடிக்கணும், சுற்றுப்பயணம் போகணும். இல்ல ஷூட்டிங் ராப்பன் போட்டுருவாங்க, அப்புறம் இந்த அப்டேட்ஸ் எல்லாம் அதை அவங்க பாத்துப்பாங்க. அது அப்ப விஜய் வீட்டுலதான் இருப்பாங்க, நம்மளாலதான் சும்மா இருக்கிறாலும் இல்ல ஒன்னு அடிக்க ஒரு இந்த கூட்டணின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, அது ஒப்பாரி ஃபங்க்ஷனா இல்ல பர்த்டே ஃபங்க்ஷனா ஒண்ணுமே புரியல. ஆனா திரும்பவும் சொல்றேன், இப்ப டிஎம்கே பொறுத்த வரைக்கும் நம்மள டைரக்டா கம்மியா தான் அடிக்கிறானுங்க, கூட நம்மள அவாய்ட் பண்ண சொல்லி அந்த டீம்லயே சொல்லியிருக்கானுங்க. இது பச்சையா நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது. ஆனா ஃபியூச்சர்ல நெருங்க கண்டிப்பா வந்துட்டு ஓப்பன் அடிப்பானுங்க. விஜயோடைய வரலாறு இழுத்து, பேர்ல இருந்து இழுத்து, ஏன் எல்லாத்தையும் தெரியும். சின்ன விஷயம் நான் சொல்லிக்கிறேன், ஒரு விஷயம், சின்ன விஷயம் நான் பேசிடுறேன், என்டர் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஆக்சுவலா மாமா கிட்ட சொல்லியிருக்காங்க, லைக் அதாவது டிவிக்கில் யாரெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ உங்க ஏரியால பையன் உண்மையிலே பொட்டன்ஷியலா இருந்தா முடிஞ்ச அளவுக்கு உள்ள இழுத்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கொடுத்து ஒரு பதவி கொடுத்து விட்டுருங்க. ஒருவேளை கொஞ்சம் ஆவரேஜ் வீக்கான பார்ட்டி இருந்தா அமௌண்ட் செல் பண்ணி வெளியே வர சொல்லிருங்க, பட் அதை வளர விடாதீங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு. அதாவது ஒரு 3 to 4 months முன்னாடி நடந்த விஷயம், 2 தீபாவளி டைம்ல நடந்த விஷயம் இது. ஸோ யாரோ கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கான பர்சன் இருந்தா எப்படியாவது உள்ள எடுத்து ஒரு பொசிஷன் கொடுத்துருங்க, பிளஸ் அமௌண்ட்டும் கொடுங்க. அமௌண்ட் கொடுத்து விட்டு கொஞ்சம் அதில் இன்வால்வ் ஆக வேண்டான்ற மாதிரி சொல்லுங்க, இந்த மாதிரி கொஞ்சம் பேசிட்டு இருந்திருக்காங்க, பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லாமே யங்ஸ்டர்ஸ்ங்கிறதுனால அவங்க பயப்பட்டு இருக்காங்க. ஒன்ஸ் செட் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஒரு 20-30 வருஷத்துக்கும் ரொம்ப டஃப் ஆயிடும். எனக்கு டிஎம்கே எடுத்தாலும் எல்லாம் 50+ தான், டிஎம்கே பொறுத்த எல்லாம் 50+ தான், பட் இங்க அப்படி கிடையாது, அரௌண்ட் 20 to 25 தான் இருக்காங்க. அதான் டிஎம்கேல கஷ்டப்பட்டு யங்ஸ்டர் உருவாக்க ட்ரை பண்ணானுங்க. எனக்கு கேட்டா நிறைய ஒரு சில விஜய் ஃபேன்ஸ் டிஎம்கேல இருந்தாருங்க, எல்லாம் மாற்றானுங்க. கடைசியில பார்த்தா ஒன்னொன்னு, இப்ப அஜித் ஃபேன்ஸுக்கும் டிஎம்கேக்கும் ஆகவே ஆகாது. ஆனா இப்ப பார்த்தா திடீர்னு அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் டிஎம்கே வரானுங்க. இதெல்லாம் கனவுல கூட எவனும் நினைச்சு பார்த்தது இல்லை. இதெல்லாம் பார்த்தா ஃபேக் ஐடில அலெக்ஸ் ப்ரோ, ஜெனியூன் அஜித் ஃபேன்ஸ்க்கு டிஎம்கே பத்தி தெரியும். அதாவது ஜெனியூன் அஜித் ஃபேன்ஸ்க்கு டிஎம்கே பத்தி தெரியும் ப்ரோ, யாருன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா, டிஎம்கே யாருன்னு தெரியும். இந்த 2K அஜித் ஃபேன்ஸ்க்கு மட்டும்தான் அஜித்னால யாருன்னு தெரியாது, சும்மா ஏதோ பைத்தியாரம் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதை விடுங்க, இப்ப இவனுக்கு சப்போர்ட் பண்றதெல்லாம் இதெல்லாம் இல்ல, பார்த்தலாம். ப்ரோ ஜெனியூனா இருக்கு உங்களுக்கு தெரியும் ப்ரோ. உண்மைதான் ப்ரோ, ஜெனியூனா எல்லாமே தெரியும், என்ன நடந்தது தெரியும். மாஸ்க் போட்டுட்டு ஒன்னு பண்ணிட்டு இருக்காங்க, மாஸ்க் போட்டுக்கிட்டு. உண்மைதான். அதாவது டிஎம்கேலே நிறைய பேர் அஜித் ஃபேன் போட்டோ தான் இது பண்ணி அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அட்டென்ஷன் கெயின் பண்றதுக்கு.
ரியாலிட்டி ஒண்ணு சொல்றேன். இப்ப மார்ச் மாசம் 2025 இருக்கும். 2026 மார்ச்ல எப்படி இருக்கும்னா, அப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கும் இல்ல போன மாசத்துல இருந்த மைண்டுக்கும் இல்ல அன்னைக்கு அந்த வாரத்துல என்ன ஒரு போயிட்டுக்குதோ அதுதான் ஒருத்தவருக்கு மைண்ட் இருக்கும். புரியுதா? இதான் உண்மை. ஒரு பேசிக்கான ஒரு ஹியூமனே தான். இப்ப யாரோ வந்துட்டுதான் இந்த கஜினி சூர்யா மாதிரி கையில பச்சை குத்தினது எப்படின்னா விடாமுயற்சி அடித்ததால் இந்த அணில்கள் அப்படின்லாம் பச்சை குத்தினு இருக்க மாட்டான். அந்த சுச்சுவேஷன்ல வந்துட்டு இப்ப இவனுங்க இதான் டிஎம்கே விட்டு காசுக்கு ஓட்டு கொடுப்பான், ஏடிஎம்கே வந்து தருவானுங்க. விஜய் வந்துட்டு தான் அவர் பிரச்சாரம் இதெல்லாம் போயிட்டு இருப்பாரு. அவருக்கு தான் அந்த டைம்ல ஒருவேளை நம்பால் பண்றதா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா எவ்வளவு ஹேட் இருந்தாலும் போடுவானுங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஹேட்னு இவனுங்களே ட்வீட் போடுற மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் ஹேட்னு ஓட்டு கூட போட வாய்ப்பு இருக்குது ஆஃப்லைன்ல. இன்னொன்னு ஆஃப்லைன்ல இப்பெல்லாம் நம்ம ஹேட்டு கூட பரப்புறது இல்லை. ஏன் தெரியுமா? இவனுங்க ஏதோ இந்த வேட்டையனுக்கு கூட இந்த காக்கா எத்தனை போனாங்க ஞாபகம், காக்கா சிம்பிள் இதை எத்தனை போனானுங்க. அஜித் ஃபேன்ஸ் ஆஃப்லைன்ல திட்டானுங்க. அதான். ஆனா ஆஃப்லைன்ல எந்த விஜய் ஃபேனும் இப்ப போய் எவனையும் திட்டுறது இல்லை. நோட் பண்ணீங்களா? யாரும் நோட் பண்ண தெரிஞ்சிருக்கு. எந்த அதான் யாருக்கு ஆன்லைன் இல்ல குறுக்கால இந்த வடிவேலு, கருணாசு, சீமானு எரிச்சலா இருக்கு சார் இந்த 3 பேரை கேட்டா. இவங்க எல்லாம் ஒரு சீட்டு பசங்க ப்ரோ, எல்லாம் ஒரு சீட்டு கவுசனம். ஏய் சும்மா இருந்தா கூட நாய் கூட உனக்கு மேல ஒண்ணு கிடைக்காதுடா. இல்ல நம்மால பத்தி பேசி அதுதாங்க எரிச்சலாகுது. அதான் நம்மால பத்தி பேசிதான் அந்த நாய்க்கு 10 டிவி சேனல் உட்காந்து பேட்டி எடுக்குது. இல்லன்னா அந்த நாய இதுல மாஸ்டர் கருணாஸ் எல்லாம் சைடு ரோல் கூட இப்ப கொடுக்க மாட்டாங்க. இவனை மெயினா ஏதாவது நியூஸ்ல காட்டும் போது ஏதாவது எரிச்சலாக ஏதோ மூஞ்ச சிலவதான் பார்த்தாலே மச்சான பாரு அப்படின்னு எரிச்சலாக. ஒரு சீட்டு கொத்தடுமா ப்ரோ அவெல்லாம். இல்ல சீட்லாம் இல்லைங்க, சும்மா ஜால் ரசன் இருப்பான் தெரிஞ்சு நிற்பான். சீட் எல்லாம் மாட்டுறது. சீட் வந்து ஒரு பெரிய ஜாதி கட்சி அவன், ஒரு பெரிய ஜாதிய வந்து முன்னெடுத்து நடத்துற கட்சி அவன். ஓகேவா? அவன் பேசிக்கா வந்து ஏடிஎம்கேல வந்து ஏடிஎம்கேயால மேல வந்தவன் அவன். இன்னைக்கு ஏடிஎம்கே ஆப்போசிட்டா உட்காந்துட்டு இருக்கான். அந்த ஒரு ஆமா இல்ல ஏடிஎம்கே உயிர்னு உட்காந்து அம்மா அம்மானு கத்திப்பா. இப்ப அப்பா அப்பான்றான். அதான் என்னடா அப்பா. நாளைக்கு தம்பி தம்பின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறது இருக்குல்ல. ஜெயலலிதா உயிரோட இருந்தா மொத்த பேரும் இந்த பக்கம் தான் இருந்திருப்பாங்க, ஏடிஎம்கே பக்கம் தான். இல்ல முதல்ல ஜெயலலிதா தந்தை வந்திருக்கே மாட்டாங்க. வந்திருக்கவே மாட்டாருங்க ஆட்சிக்கு. இது எப்படி இல்ல புயல் வந்தா அதுக்கட ஸ்கூல் வைக்கிறாங்க மாதிரி. இது புயல் இல்லாதனாலதான் ஸ்கூல் வைக்கிறாங்க. ஏய் ஜெயலலிதாக்கு இருக்க நாலேஜ் வேணாம், கம்பேரிசன் வேணாம். யாரையும் சொல்ல யாருக்குமே கிடையாது. அவங்க நாலேஜுக்கு யாருமே கிடையாது. ஆக்சுவலா கலைஞர் கூட சில இடத்துல வந்து ஜெயலலிதா அம்மா வந்து ஏன் பெருமையா பேசுவாங்கன்னா அந்த நாலேஜ் தான். இன்னும் வரையும் அவங்க கச்சத்தீவு விஷயத்துல வந்து ஜெயலலிதா அம்மா பேசும்போது சட்டசபையில முட்டி தான் போட்டு பாருங்க. அந்த அம்மா ஆனா அப்பேற்பட்ட ஜெயலலிதா கிட்ட பயமே இல்லாம கேள்வி கேட்டாச்சு வந்து விஜயகாந்த் தான். கேட்ட கேள்வி செம்மையா இருந்துச்சு. எதிர்கட்சி நம்பால அந்த ஆளு வந்து தைரியமா பேசுறாரு அலெக்ஸ். அவர் அந்த இதுக்கெல்லாம் பார்க்க மாட்டாரு. விஜயகாந்த் கிட்ட பிடிச்சது ஒரு துளி பயம் இருக்கு. எனக்கு புரியாத விஷயம். பட் ஏன் அவரு அப்படி அவர் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படியாச்சும் எனக்கு சத்தியம் புரியல. ட்ரிங்க்ஸ் ஒண்ணு மட்டும் காரணம் எனக்கு மட்டும் எல்லாம் ஏத்துக்க முடியாது. இல்ல வயசாக வந்துட்டு ஷார்ட் டெம்பர் ஒரு எல்லாருக்கும் தெரியும். ஷார்ட் டெம்பர்னால அதை வச்சுதான் இவன் யூஸ் பண்ணான்றாலும் மட்டும் இல்ல. அவர் ஷார்ட் டெம்பர் எந்த அளவுக்கு இல்ல அவர் எந்த அளவுக்கு இவங்களை போர்ட்ரேட் பண்ணாங்கன்னு தெரியுமா? ஆக்சுவலா அவர் ட்ரிங்க் பண்ணுவாருன்றது ஒரு பழக்கம் இருக்குதுன்னா எப்போ அவர் வீட்டுல இருக்கும் போது எங்கேயோ தனியா இருக்கும் போது பண்ற விஷயத்த எப்ப பாரு அவர் ட்ரிங்க் பண்ணிட்டு அவருக்கு ஒரு ப்ராப்ளம். அது வந்து டாக்டரைடா ப்ரூவ் பண்ண விஷயம் வந்து அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அந்த நர்வ் சிஸ்டத்துல. அதனாலதான் அவர் கண்ணு வந்து ரெட்டா இருக்கு. எனக்கு கண்ணு ரெட்டா இருக்கிறதே குடிச்சிட்டு வந்திருக்காருன்னு மேடையா பேசி அவரை வந்து இன்டிகிரேட் பண்ணானுங்க. சத்தியமா கூட பச்ச ஒரு பையனுக்கு வந்துட்டு இதே மாதிரி இருக்கும். காலேஜ்ல கலப்பா குஸ்ட் ஏதாவது வரையும் கேட்டா இல்ல நியூட்ரிஷன்ஸ் அவனுக்கு கம்மியா இருந்ததுன்னு சொன்னான். நியூட்ரிஷன்ஸ் ஏதோ ஒண்ணு கம்மியா இருந்ததுன்னு அது இது பண்ணான். சத்தியமா இது சொல்லணும்னு சொல்றேன். ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ, எனக்கு நர்வஸ் இஷ்யூஸ் இருக்கு. இட்ஸ் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். நிமான்ஸ் பெங்களூர்ல கன்ஃபார்ம் பண்ண விஷயம் தான். எனக்கு அந்த மாதிரி கண்ணு ரெட்டா இருக்கும். சம்டைம்ஸ் வைஃப் கேட்பாங்க குடிச்சு வந்திருக்கீங்களான்னு சொல்லி. சோ சீரியஸா இந்த விஷயம் நான் ஜோக் பண்ணல. பட் ஹேப்பனிங் இன் மை லைஃப் ஸ்டில் நவ். இப்ப நைட் ஷிஃப்ட் போற பாதி பேருக்கு அப்படிதான் ப்ரோ இருக்கும். பகல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணு ரெட்டா இருக்கும் பசங்க. இது ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இவனுங்க வந்து அவரை வந்து எவ்வளவு டிகிரேட் பண்ணி பேசினானுங்க தெரியுமா? மேடை அவரை வந்து குடிச்சிட்டு வரான் குடிக்காரன் அப்படி பேசினானுங்க.
எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் வந்து அவர்கிட்ட வந்து ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவர் எப்பயுமே ஏதாவது சொல்லுவாரு, என் மக்களுக்கு தெரியும் நான் யாருன்ட்டு. நீங்க கண்டிப்பா ப்ரோ. அவரு அதனாலதான் வந்து அவர் பத்திரிகையாளர் எல்லாம் எந்த ஸ்டேஜ்ல வச்சிருந்தாரு பாத்தீங்களா? பத்திரிகையாளரை கண்டாலே அந்த அவர் வந்து அடிச்சு தத்துவாரு. அந்த மாதிரிதான் ப்ரோ பேசுவாரு அவரோட டோனு. அது ஒரு டிஎம்கேல ஒரு 10 நாய்ங்க இருக்கு ப்ரோ, பத்திரிக்கையாளர்னு சொல்லிட்டு பேசுறது. மான்ஸ்டர் ஆனா ஒரு விஷயம் சொல்லுங்க, அவர் நல்ல மனுஷனான்னு கேட்டா நல்ல மனுஷனா, நல்ல லீடர் அப்படின்னா எனக்கு அது சீரியஸ் இப்ப வரைக்கும் கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இவங்க எல்லாம் அவர் கரெக்டா ஹேண்டில் பண்ணல. இல்ல அது இவனுக்கு அது அதான் ஆக்சுவலா கரெக்டா மீடியா ப்ரோ ஒரு மாஃபியா. லீடர்னு வரும்போது பிரச்சனை என்ன ஆகும்னு தெரியுங்களா? நல்ல மனுஷன் வரும்போது நான் என் மனசு என்ன சொல்ல தான் கேட்பேன். பட் லீடர்னு வரும்போது பிரச்சனைனா நம்மளை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா அது ஒண்ணு மிரட்டுவாங்க, இல்லாட்டி ஏதாவது பிளாக்மெயில் பண்ணி சம்திங் ஏதாவது பண்ணி சேஞ்ச் பண்ண வச்சிருவாங்க. பிரச்சனை தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரேமலதாவை எப்பேற்பட்ட சுயநலவாதி பணப்பிசாசு நமக்கு தெரியும். கட்சிக்காரங்களை விட்டுருங்க, நீங்க இல்ல இல்ல கட்சிக்காரங்க அவ்வளவு சொல்லுவாங்க. பேச வேண்டாம். ஓகே 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 ஓகே. யார் வேணாலும் ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த கட்சிக்கு சார்பா நீங்க ஏதாவது பண்ணிதான் ஆகணும். அந்த கட்சியை நீ இன்னும் வாழ வைக்கணும்னா அவங்க ஒய்ஃப் தான் இப்போ அதை பண்ணி ஆகணும். பிரேமலதா தான் அதை பண்ணி ஆகணும். அவங்க பையன் தான் பண்ணி ஆகணும். இதை வந்து ஒரு பேசிக்கான விஷயம். யாரா இருந்தாலுமே ஒரு கட்சி தலைமையில அவர் வந்து போயிட்டாருன்னா அந்த கட்சியை வழி நடத்துறதுக்கு ஏதாவது பண்ணி தான் ஆகணும். அதை வந்து அவங்க சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்க. எனக்கு என்ன ஒரு பெரிய மனம் வருத்தம்னா, இவங்க வந்து இவ்வளோ மீடியா மாஃபியா வச்சு அவரை வந்து டீக்ரேட் பண்ணி வச்சானுங்க. கடைசியில வந்து அவரை வந்து நல்லவரு வல்லவர்னு பேச ஆரம்பிச்சானுங்க. ஈவன் நீங்க இவனே ஸ்டாலின் இல்ல கூட இல்ல பாருங்க. இப்ப ஒரு நிமிஷம், அந்த பழைய மீம்லாம் விஜயகாந்த் கலாச்சதுன்னு ஒரு பேஜ் கொடுத்தானுங்க. மண்டே மீம்ஸ்னு ஒண்ணு இருந்தது. உள்ள போய் பார்த்தா இந்த ஆளுதான் ஃபுல்லா இருக்காரு முடியல. அதாவது ஃபேஸ்புக் வளர்ற டைம்லயே தான் வச்சு செஞ்சுட்டானுங்க. ஆனா இது நம்மளுக்கு நடக்காதுன்னு வடிவேலுக்கு மேல இவரோட அலெக்ஸ் மீம்ஸ் வந்து வடிவேலுக்கு மேல இருக்கும். அதுதான் பெரிய யோசிச்சு பாரு. ஸ்டாலினை வந்து எதிர்த்தவன் எல்லாரையுமே இப்படிதான் பண்ணுவானுங்க. நீ மூக்க அழகிரி எடுத்துக்கோ, ஓகேவா? இவர் எடுத்துக்கோ, அவர் பேர் என்னது, இன்னொருத்தர் பேசுவாருப்பா, அவர் கூட வழுக்க மாட்டியா இருக்குமேப்பா, தலைவர் வச்சு வைகோ. இவங்க எல்லாருமே ஸ்டாலின் எதிர்த்தவங்க தான். ஆனா இவங்க எல்லாரும் பேரையும் இப்படிதான் முத்திர குத்தினானுங்க. அந்த டைம்ல ஸ்டாலின் எதிர்த்து யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்க எல்லாரையுமே இந்த மாதிரி தான் பண்ணானுங்க. அது மீடியா மாஃபியா வச்சு. மிகப்பெரிய வேலை மீடியா மாஃபியா. ஏன்னா டிஎம்கே கிட்ட அப்ப மிகப்பெரிய நெட்வொர்க் வந்து இல்ல ப்ரோ. இப்ப கூட வந்துட்டு விஜய் ட்ரால் பண்ணதான் ட்ரை பண்றானுங்க. அதான் ஆனா அது பேக் ஃபயர் ஆயிடுது அவனுங்களுக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற மொத்த அணில் கூட்டம் எல்லாமே இதில் தான் இருக்குது. ஜாதகத்தையே உருவிடுறாங்க நம்ம பசங்க. அதான் இல்ல எல்லா இடத்துலயும் பணியில் கூட்டம் இருக்கானுங்க. இதோ இந்த அதான் ஆன்லைன்ல இப்ப விஜயகாந்துக்கு இருக்கிற ஃபேன்ஸ் அது வேற, அது தெரியாது. ஆஃப்லைன்ல இருக்கிற கொஞ்சம் இன்னொரு கோமாளி ப்ரோ சரத்குமார் அவன் வேற சென்ட்ரல். அதெல்லாம் லிஸ்ட்ல இல்லைங்க. ரம்மி நாயகன் அடிக்கடி ரம்மியில வருவா போல ஒரு கார்டு போட்டு போவாரு. அதை நம்மளும் போட்டு போய் கீழடா போற போக்குல எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா தட்டி விட்டு சரத்குமார் கவுண்ட்லயே வச்சுக்காதீங்க ப்ரோ. ஒரு நிமிஷம் இல்ல விஜய் பாலன் யோசிச்சு பாருங்களேன். இப்ப யூடியூப்ல ஆடு வரும், ரம்மி நாயகன் என்ன பண்ண ஸ்கிப் பண்ணவில்ல, அதே மாதிரி ஸ்கிப் பண்ணிடணும். அவ்வளவுதான் கரெக்டா சொல்ற. ரம்மி கல்ச்சர் பாருங்க. அது உண்மையிலே சொல்ல போனா ஆடுதான் பண்ணிருக்கேன். நான் இல்ல இப்ப வேறுகள்ல விக்கிறவங்க கூட நான் போன்ல ஒரு 2 GB நெட்டை போட்டு விஜய் வந்துட்டு அரசியல் அட்வைஸ் எல்லாம் பண்ணுங்க. நான் அதான் அரசியல்ல பெரிய பிரச்சனையா தான். இப்ப எவன் அட்வைஸ் பண்ணுவானே தெரியாது, எங்க இருந்து வருவனுன்னு தெரியாது, எவனே தெரியாது. கூட இருக்கிறவங்க கூட இது பண்ணுவானுகிட்ட, கூட இருக்கிறவங்க கூட குளிப்பாங்க. யார நம்புறதுனே தாசனா உண்மையில அதான் இது பரிதாபங்கள் சொல்ற மாதிரி. அது மேடையில் அவரே சொல்லிருப்பாங்க விஜயன் அவர் திடீர்னு நட்பாகிறாங்க அப்படின்னு. டிராகன் பாலையா வருஷன் ஒரு போட்டோ போட்டிருக்கானுங்க. மாஸ்டா இருக்காரு பாலையா. அவனுக்கு நினைச்சு பாத்துருக்க மாட்டானுங்க நம்ம இப்படி எல்லாம் இறங்கி அடிப்போன்ட்டு. இன்னைக்கு நம்மளை பத்தி பேசுறவங்க எல்லாருமே வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டே இருக்கான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இந்த மீட்டிங் போட்டதுக்கு அதான் நெஞ்ச பிடிச்சான்ல, அவனும் எக்ஸ்போஸ் ஆயிட்டான். இப்ப இவனுங்களுக்கே தெரியாது. அதான் இப்ப யோசிச்சிருப்பானுங்க, தலைவா நம்ம என்ன பண்ணாலும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிடுறானுங்க, போட்டோவோட போட்டுறானுங்க, வீடியோவோட. அதான் தலைவா ஒன்னும் பண்ண முடியல தலைவா அப்படின்ட்டு இருப்பானுங்க. ப்ரோ இதுல பிரச்சனைனா டிஎம்கே பெர்ஃபார்ம் பண்றதை விட்டுட்டு எவன் ஆக்டிவ் இருக்கா அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. அது அந்த
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு விஜய் லைட்டா பிடிக்கும், நான் ஓட்டு போடலான்னு திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னா, நீங்க பண்ற வேலை எனக்கு என்ன பண்ணுதுன்னா, நீங்க இவ்வளவு பண்றீங்களா, நான் உனதான் ஓட்டு போட போறேங்கிற மாதிரி ஒரு தூண்டுதலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க பண்ற பிரச்சனை தான். நீ ஒருத்தரை பிடிக்கலன்னா விட்டுரு, நீ பெர்ஃபார்ம் பண்ணி அவனோட பெஸ்ட்னு காமி ஓட்டுவாங்க. அதை விட்டுட்டு அவனை பத்தி இல்லாத பொழுதுமா சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க, இல்ல யாராச்சும் ஒரு குரூப்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவன் கெட்டவனாவே இருக்கட்டும், அவனை பத்தி டைரக்டா ஒரு அரசியல் புறத்துல நீங்க அது பிளைண்டா ஒரு பொய்ய பரப்பினாலும் திட்டினாலும் எனக்கு முதல்ல கோவம் வரும், உங்க மேலதான் கோவம் வரும். நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணதான் முதல்ல தோணும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட சண்டை போடுவேன். உங்ககிட்ட சண்டை போடும்போது எனக்கு என்ன தோணும், அதாவது என் ஃப்ரெண்டு மேல கரெக்டா அவங்க சொன்ன குற்றச்சாட்டு கரெக்டாலே நான் பார்க்க மாட்டேன். ஆனா நீங்க குற்றச்சாட்டு என் ஃப்ரெண்டு மேல வச்சிட்டீங்க, நான் டிபெண்ட் பண்ணுவேன். உங்க மேல சண்டை போடாது, சண்டை போட்டு என்ன ஆகும், நீங்க யார் சப்போர்ட் பண்றியோ நான் ஓட்டே போட மாட்டேன்டா, உங்க சைடு இருக்க மாட்டேன், நான் என் ஃப்ரெண்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணதான் என் மனசு தோணும். நீங்க என்ன பண்ணணும், நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. ரைட், திமுக தமிழ்நாடு நம்பர் 1 ஆயிடுச்சுங்க. அலெக்ஸ்லாம் போட்டுருந்தாங்க. இல்ல அதான் சரி ப்ரோ, வெயிட் பண்ண. என்ன ஒரு வருஷம் 3 மாசமா 4 மாசமா, இன்னொரு 14 அடுத்த மார்ச் வரைக்கும் சொல்றேன். அதுக்கப்புறம் இது வந்துடும், ஒரு 2 மாசம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். எப்படி ஜனவரி அனௌன்ஸ் பண்ணா அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் எல்லாம் மேல ஷேர் பண்றா, அதெல்லாம் ஏன்டா ஷேர் பண்ணாம இருக்க? தமிழ்நாடு வந்தது எல்லாரும் பாக்கணும். அதை பண்ணிதான் பேசுனேன் நடுவுல தான், அப்புறம் தான் எடுத்து 1 மணி நேரம் அதான் பேசுனேன். திரும்ப ஷேர் பண்றேன். ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, இல்ல இப்ப 8 லட்சம் கோடி கடன் வாங்குறது சரி விட, கடன் இல்ல இப்ப எல்லா ஸ்டேட்டை விட கடன் கம்மியா 8.3 ஏதோ போட்டிருக்கானுங்க. அதான் 8.3 தான் போட்டிருக்கு. அதான் இல்ல 8.3 அதான் போட்டுருக்கு 4. அதான் இல்ல இப்ப இது மேட்டர் என்னன்னா, சரி இவ்வளவு வாங்கியிருக்க, என்னடா பண்ற வாங்கி? அதுதான் தெரியல. ஒரு பக்கம் சவுக்கு சங்கர் என்ன சொல்றான், பாத்ரூமுக்கே அரசியல் பண்றானுங்க, 300 ரூபா வாங்குறானுங்க. ஆனா நேச்சுரல் கிரிக்கெட் ஆடுவீங்களா? எவ்வளவு பெரிய மேட்ச் நடத்துறோம். இல்ல நினைச்சு பாரு, இல்ல 8.3 வரும் லாக்ஸ், லட்ச கோடி. எங்க மகாராஷ்டிரா கம்மியா தான் இருக்கு. அங்கெல்லாம் 1 வருஷம் இருக்கா, அத ரவுண்ட் பண்ணி நம்ம 10 முடிச்சிடலாம். அந்த பணக்காரங்க அதிகமா இருக்குது, இந்த வெல் செட்டில்ற மாதிரி மகாராஷ்டிரா தான் காட்டினாங்க. ஒரு இந்த இதுல கூட சென்செக்ஸ்ல கூட ஒரு இதுல பார்த்தேன். ஆனா இங்க கடன் அதிகமா என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. அலெக்ஸ், பரந்தூர்ல எக்ஸ்போர்ட் ஆயிட்டானுங்க பாத்தியா, என்ன முட்டு குத்தானுங்க. பரந்தூர்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து பண்ணுச்சு, இம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சு, அந்த இடத்த சூஸ் பண்ணுச்சுட்டு. இன்னைக்கு அவனே வந்து ஓப்பனா சொல்லிட்டான், ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கறது தான் நாங்க வந்து சாங்ஷன் பண்ணுவோம்ட்டோம். அங்கே எக்ஸ்போஸ் ஆயிட்டானுங்க. இல்ல இப்ப இந்த இவனுங்க எப்படின்னா, இப்ப ஒண்ணும் இல்ல, ஏடிஎம்கே தான் முன்னாடி இந்த ஜெயலலிதா என்ன பண்ணனா, ஒரு 40% அடிக்கிறது, இல்ல 60%, புரியுது, 60% கொடுக்கறது இருக்கும். இவனுக்கு வந்து 70% அடிக்கிறாங்க, 30% கொடுக்குறாங்க, புரியுதா? ஆனா இல்ல, எனக்கே மாஸ்டர் அவங்க அடிக்கிறது 100, குடுக்கறது வந்து 1%. அதாவது 99. இல்ல உண்மைதான், நானே தப்பா சொல்றேன். இல்ல 30% தரானுங்களான்னு புரியல. ஒருவேளை இல்ல அந்த ஓசி பஸ் அதெல்லாம் விட்டுலாம், வேற ஏதாவது பண்றாங்களா? ஏதாவது ஜெயலலிதா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு கொடுத்தாங்கன்னா இலவசம் சொல்ல மாட்டாங்க, விலையில்லா பொருட்கள் தான் சொல்லுவாங்க. ஆமா, விலையில்லா, அதான் இந்த பிரைஸ்ல, அதான் பிரைஸ் இல்லன்னு அந்த மாதிரி தான் இது பண்ணுவோம். ஆனா இவங்க யாரு தெரியுமா, இல்ல தான் வீட்டு காசு எடுத்து கொடுக்குற மாதிரியும் இலவசம், அவனுக்கு இலவசமாக தருகிறேன், டாக்ஸ் எது கட்டுறேன். இவனுங்கெல்லாம் வந்து ஓசி பஸ்ன்றது, மேக்கப் போட்டுக்கிறன்றது, இதெல்லாம் பேச்சு எங்கன்னா இது இப்படி கொடுக்கறதுனால தான், இலவசம் சொல்லி கொடுக்கறதுனால தான். ஆனா மான்சர் அதெல்லாம் ஓவர் ப்ரோ. அதுவும் கேம்பெயினுக்கு வந்துட்டு இன்னும் எல்லாம் மேக்கப்பா இருக்கு, 1000 ரூபாய் வந்துச்சா அப்படின்றதெல்லாம் உங்க அக்கௌண்ட் காசு எடுத்து கொடுத்த மாதிரி. இல்ல அதாவது இல்ல எல்லாத்துக்கும் ஃபன் பண்றாரு, ஆட்சியே ஃபன் பண்றோம்னு நினைக்கிறேன். ஃபன் பண்ணா ஓட்டு ஓட்டுன்னு நினைக்கிறது வந்துட்டு, இப்ப ஒரு யங்ஸ்டரா இருக்கிற ஒரு ஆர்மி கிட்ட ஃபன் பண்ணலாம், புரியுதா? இப்ப விஜய் அதெல்லாம் ஃபன் பண்ணலாம். இப்ப யார் பேசுனது இதுக்கு முன்னாடி மான்ஸ்டர் சொல்லிட்டு யார் பேசுனது? விஜய். யாரு? விஜய் ப்ரோ பேசுனது. அதான் விஜய் ப்ரோ. ஓகே ப்ரோ. இல்ல நான் உங்க நேம் பார்க்கல. ஓகே ஃபைன். அலெக்ஸே உனக்கு எச்சையா மாட்டோனுங்க அலெக்ஸே நம்ம கிட்ட. நம்ம பசங்க கிட்ட இன்னும் எக்ஸாக்ட் டேட்டா பாதி மாட்டாம இருக்கனால தான் இவனுங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து எஸ்கேப் ஆயிட்டே போறானுங்க. நம்ம கிட்ட இவனுக்கு எக்ஸாக்ட் டேட்டா மாட்டுச்சு, செத்து சுண்ணாம்பாயிடுவானுங்க. நீ நினைக்கிற மாதிரி, அவனுங்க நினைக்கிற மாதிரி நம்ம வந்து எப்படி சும்மா நார்மலாலாம் பேச மாட்டோம், இறங்கி அடிப்போம். எங்க போய் நின்னாலும் அங்க இறங்கி அடிப்போம். நம்ம பசங்களை பத்தி இவனுக்கு ஒன்றும் தெரியல.
வெளியில கண்ணுக்கு தெரியாத பாக்ஸ் ஆபீஸ் நம்பர்ஸ் ட்ராக் பண்ணி அடிச்சோம்டா. பாக்ஸ் உங்களை ஆஃபீஸ் அடிக்கிறதுக்கு எவ்வளவு ப்ரோ நேரம்? ப்ராக்வஸ்ட் அந்த வந்து மாதிரி ப்ரோ அவங்க பயப்படுற பெரிய விஷயமே இந்த ஏஜ் குரூப் டிவி சப்போர்ட் பண்ற ஏஜ் குரூப் மட்டும்தான். இப்போ என்னோட ஏஜ் வந்து 37, நான் சப்போர்ட் பண்ண ஓகே இன்னொரு 30 இயர்ஸ் நான் 25 to 30 இயர்ஸ் வரலாம். பட் அந்த டிவிக்கோட சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் அந்த அரேஞ்ச் 25 இருக்கதான் அவங்களோட பெரிய பிரச்சனை. அதனாலதான் அவங்க பயப்பட்டுக்கிட்டு இவ்வளோ என்ன எல்லாம் பண்ண முடியும். இப்ப நாளையும் அண்ணாமலையும் மறந்துட்டாங்க, ஏடிஎம்கேயும் மறந்துட்டாங்க, சீமானையும் மறந்துட்டாங்க. சீமான ஏதோ சும்மா கணக்காக பண்ணிட்டு இருக்காங்க. சீமான் எப்ப வேணாலும் தூக்கி உள்ள அது வைக்கலாம். அந்த நாய் தவளை தன் ஆனா வாயில கெட்டுச்சு, விஜய் தான் அவங்களோட அது பயம். அது வாயாலே அது கெட்டுக்குச்சு. ப்ரோ எனக்கு புரியாத ஒரு விஷயம், அவனுக்கு உண்மையிலே கொஞ்சமாவது எதுவும் இல்ல, ஏதாவது அறிவு கொஞ்சமா ஏதாச்சும் ஆனா இருக்கா? மான்ஸ்டர் ஜெயசீலன் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு ரஜினி சார், அது பாத்தீங்களா? அந்த சீமான் இஷ்யூ இது பண்ணி அது ஏதோ சிம்பத்தி ஓட் கிரியேட் பண்றதுக்கு டிஎம்கே பண்ற வேலைதான் இது அப்படின்ற மாதிரி சரி. போட்டிருந்தாரு. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. என்னன்னா நம்மால் வந்து இந்த படத்துல வந்து லியோ படத்துல வந்து தம் அடிக்கிறாரு, அது பாட்டு வரிகளில் இப்படி வந்து குடிக்க சொல்றாருன்னு ப்ரொபகண்டா கிரியேட் பண்ணி ஒரு பிரச்சனை எல்லாம் பண்ணிச்சு. அந்த அம்மாலாம் இப்ப இல்லையா? 2 நாளா இவன் என்ன பேட்டி கொடுத்துட்டு இருக்கான் பாத்தீங்களா? இவன் பேசுற வேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? பெண்களை எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து சொல்றான், அந்த பொண்ணை வந்து அவர் வேர்டு சொல்றான். ப்ரோ எல்லாத்தையும் விட்டுருங்க, அவதான விரும்பி ஓடுது படுத்தானா எனக்கு சத்தியம் புரியல ப்ரோ. இதுல என்ன மாதிரி அதை கேவலமான சொன்னதுக்கு வார்த்தைங்கிறது. ப்ரோ சொன்னா அவங்கள ஒரு கேவலமான விஷயத்த சொல்றான் ப்ரோ. நான் எப்பவுமே டிஎம்கே திட்டுவேன், டிஎம்கே சப்போர்ட் பண்றோன்னு திட்டும் போது ஒரு வேர்டு நான் யூஸ் பண்ணேன், பிஆர் அப்படின்னு போட்டுக்கோங்களேன், பீல வர மாதிரி. அந்த வேலையை தான் இன்னைக்கு அந்த லேடி அப்படி பண்ணுதுன்னு ஒரு வீடியோல வந்து சொல்றானா. இவன் எப்பேற்பட்ட ஆளு? இன்னொரு விஷயம் என்னன்னா, பெண்களை பத்தி ஒரு வீடியோல வந்து பேசும்போது இன்னும் இவனுக்கு ஏன் எதிர்ப்பு எதுவும் வரல? இங்க பேச இந்த சின்மயி, குஷ்பு, அப்புறம் இது சில பைத்தியம்லாம் இருக்குமே, அதுங்களை எங்க போச்சு சத்தியமா தெரியல எனக்கு. இப்போ சித்தார்த்து, அப்புறம் ஆர்ஜே பாலாஜி இவங்க எங்க எல்லாம் தூங்கிட்டானுங்களா? அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் என்ன ப்ரோ, அந்த ஜி தமிழ்ல ஒருத்தவங்க வருவாங்களே, என்ன அவங்க பேர்? எனக்கு கேள்வியா இருக்கு. அவங்க ஓப்பன் மீடியால வந்து நீ ஒரு பொண்ணை இப்படி கொச்சப்படுத்தி பேசுற. அவங்க யாரா வேணா இருக்கட்டும்ப்பா, அவங்க தப்பு பண்ணவனே இருக்கட்டும்ப்பா, ஒரு பெண்ணு தானே, அது பாதிக்கப்பட்ட பெண்ணு தானே. உன்னை சொன்னோடனே குத்தம் வருதுல்ல, நீ வந்து எதுவுமே பண்ணல, நான் தப்பு பண்ணல நீங்க வந்து கனிமொழி சொல்றாங்க அவர் பாலியல் குற்றவாளின்னு சொன்னதுக்கு கொந்தளிச்சு பேசுறியே, நீ அதே மாதிரி தானே. அவங்கள வந்து நீ எதுவுமே ப்ரூஃப் பண்ணாத நீ எப்படி நீ சோஷியல் இதுல வந்து பேசுவ, மீடியால வந்து பேசுவ? உன்னை தப்பு சொல்லிட்டா இன்னொரு ஒருத்தனை கேவலை பத்தி பேசுவ. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. உனக்கு வந்தா இவருக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி. ஆச்சரியமா இருக்கு ப்ரோ இவன் இப்படி பேசி. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது ப்ரோ, விஜயோட மாநாட்டுல இருந்தா இவன் பைத்திய படிச்ச மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான், விரைனை கட்சி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அது நல்லாவே தெரியுது. ஆமா ப்ரோ, கட்சியில 4 பேர் தான் இருக்காங்க. என்ன பண்ணுவான் அவன்? என்ன பண்ணுவான்? இதுக்கு ஊனா வலிக்கிட்டு இருக்கு. முடிஞ்சிச்சு, சோலி முடிஞ்சிச்சு அவருக்கு, அவ்வளவுதான். மோஸ்ட் 15% ஆஃப் என்டிகே காலையில எனக்கு தோணுது அடுத்த எலெக்ஷன் மோஸ்ட்லி விஜய் பக்கம் தான் திரும்புவாங்க. அந்த டிஎம்கே கொஞ்சம் சைடும் 50% ஆஃப் என்டிகே 50% ஆஃப் என்டிகே ஓட்ஸ் விஜய்க்கு தான் வரும். கமல நினைச்சானுங்க போல, ஒரு கூட்டம் வரும் கத்துவான் போயிடுவான், அதான் திரும்பி ஆச்சுன்னா இருப்பான்ற மாதிரி. கமலுக்கு ஒப்பிடுறாங்க ப்ரோ, அதுதான் கொஞ்சம் இதா இருக்கு. அதான் இல்ல நம்மளுக்கு எரிச்சலா அப்படின்னு ப்ரோ இவங்க நம்மள கலாய்க்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு சும்மா வெறியத்தி விட்டுட்டு இருக்கானுங்க. இவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. அதாவது ஜஸ்ட் லைக் தட் சும்மா விஜய் லைக் பண்ற ஃபேன்ஸ்க்கே இவனுக்கு பண்ற விஷயம் வெறி கோவம் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் டீப்பா வேலை செய்வாங்க. விஜய் ஃபேன்ஸ் பண்றியா அவங்களே ஏமாத்திட்டு இருக்காங்க ப்ரோ. அதான் ப்ரோ நான் சொல்றேன், அதாவது கலாய்ச்சா இவங்க கம்முனாயிருவாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது எந்த அளவுக்கு ஒரு கோவத்தை உண்டாக்குது டவுன் லைனுங்கிற தெரிய மாட்டேங்குது கிரவுண்ட் லெவல்ல. என்ன பண்ணும், எனக்கு கோவம் வரும்போது என்ன பண்ணுவேன்னா, நான் என்ன 4 பேர்ட்ட சொல்லுவேன், போடுறா இவனுக்கு இப்படி பண்றானுங்க, போடு ஓட்ட போடு அப்படிங்கிற நான் பேசுவேன். இல்ல எனக்கு பழி வாங்குறது இருக்கிற ஒரே விஷயம் அது மட்டும் தான். நேத்து வந்து ஸ்டேஜ்ல அவருக்கு பர்த்டே ஃபங்க்ஷன், ஸ்டேஜ்ல வந்து பர்த்டே ஃபங்க்ஷனை பத்தி பேசுங்கடானா நம்ம தளபதி ஏற்றி பேசினாங்க. எனக்கு அப்போ ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வந்தது. சர்க்கார் படத்துல ஏறி உட்கார வந்துருமா ஸ்டேஜ்ல, அந்த மாதிரிதான் ஃபீல். அந்த மனுஷனை சுத்தி எல்லாரும் பேசுறாங்க. நீங்க கருணாஸோட வீடியோ தான், காங்கிரஸ் லீடரு, அப்புறம் கம்யூனிஸ்ட் லீடரு, விசிகே லீடரு, எல்லாருமே நம்ம ஆளை பத்தி தான். இவங்க வந்து பாயசம் சொன்னது வந்து இவ்வளவு பெரிய கொந்தளிச்சு எல்லாரும் கதறானுங்க, A to Z கதறானுங்க, கூட்டணி கட்சி எல்லாம் கதறுது. எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வினா,
அது வந்து ஒரு தலைவர்ன்றீங்க, அந்த தலைவருக்கு பிறந்த நாள் இல்ல, அவரை பத்தி பெருமையா பேசுங்க. அப்போ பெருமை பேச எதுவும் இல்லைன்னா இதை பத்தி பேசுறானுங்க. எனக்கு என்ன பேசிக்கா ஒரு தாட்ஸ் என்னன்னா, இது வரையும் ஸ்டாலின் வந்து இது பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு ஏவி ஒண்ணு கிரியேட் பண்ணி சொல்லுங்களா. இல்ல நீங்க வந்து வச்சிருக்கீங்களா 505 விஷயங்கள் வந்து தேர்தல் அறிக்கையில கொடுத்து பண்ணோன்ட்டு, அதை நீங்க வந்து டிக் பண்ணி ஒன்னொன்னா இது பண்ணிட்டோன்னு சொல்லுங்கடா. பண்ணாதானே டிக் பண்ண முடியும். நீங்க வேற பண்ணாதான் டிக் பண்ண சொன்னா எங்க பண்ணுவாங்க. இல்லனாலும் மான்சர் சொல்லிட்டே இல்ல ஏவி நடிகர் நல்லா ஏவி கிரியேட் பண்றானுங்கப்பா. அட்லீஸ்ட் இதையாவது பண்ணி சொல்லிட்டோம் என்னதான் பண்ணிருக்கானுங்க பாப்போம். ஃப்ரீயா கொடுத்த முக்கா பஸ் பாதி பஸ்ஸுக்கு மேல பிரேக் டவுன் ஆகி உட்கார்ந்து இருக்கு. பாதி பஸ் தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க ரோட்ல. இல்ல டேய் என்னடா கையோட வருது பேச்சு ஒர்க். டேய் என்னடா படிக்கட்டுங்கடா பேச்சு ஒர்க். அலெக்ஸே நீங்க எங்க ஏரியால ஒருத்தான் வீல கழட்டிட்டு இருக்க அலெக்ஸ், வண்டி நின்றுச்சு, இங்க உட்காந்து எல்லாரும் தள்ளிட்டு ஓர நிறுத்தினானுங்க. நான் போட்டோ எடுத்துருக்கணும். நான் சரி எதுக்கு இந்த கருமாந்திரத்துல போட்டோ எடுத்து பாவமா தள்ளியிருந்தாங்க எல்லாரும். அடிக்கடி பிரேக் இல்ல, அடிக்கடி பிரேக் டவுன் ஆகுது. இன்னொன்னு கையை எங்கன்னா வச்சா கிளியுது. அதான் என்னடா இது. இப்போ கரண்ட் விலை ஏத்திட்டாங்க டான்ஜெட்டோ. பெரிய மாற்றது கரண்ட். டான்ஜெட்டோக்கு மட்டும் 1 lakh crores வந்து கடன் இருக்கு. ஆனா இந்த 3-4 வருஷத்துல டான்ஜெட்டோ வந்து 30% ஆஃப் வந்து ஃபீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டானுங்க. அந்த இன்க்ரீஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 40,000 கோடி வந்து அவங்க சம்பாரிச்சிருக்காங்க டான்ஜெட்டோ. இப்போ 1 லட்சம் கோடியில 40,000 சம்பாரிச்சாங்கன்னா 40,000 கோடி கடன் அடைச்சிருந்தா கூட 60,000 தான் இருக்கணும். கரெக்டா? அது எப்படி இன்னும் ஸ்டில் 1 லட்சம் கோடியா இருக்கு கடன்ல, நஷ்டத்துல ஓடுது. ப்ரோ இத பர்ச்சேஸ் வாங்குறது தெலுங்குல பெருசா நடக்குது ப்ரோ, அது மட்டும் கன்ஃபார்ம். அதான் அதானியே மாட்டிக்கிட்டானே ப்ரோ. யூஎஸ்ல எதுக்கு அதானி மட்டும் வந்து எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்குறானுங்க. ஏன்னா மேட் a big scam. என்கிட்ட இப்படி ஒரு செக்டார் இருக்கு, நான் வந்து அதை வந்து வேர்ல்ட் வைட்ல சேல்ஸ் பண்றேன், அதை நீங்க வாங்குங்க, அதுல ஷேர் போட்டு வாங்குங்கன்னு சொல்லி தான் யூஎஸ் காரனை வாங்க வச்சு அதுல ஸ்கேம் பண்ணி மாட்டினான். அதுல வந்து விசாரிக்கும் போதுதான் தெரியுது ஆந்திரா, தமிழ்நாடு இவங்க எல்லாருமே அதுல இன்டர்லிங்க் ஆயிருக்காங்கன்ட்டு. இந்த இன்டர்லிங்க் ஆன விஷயத்தையே வெளியில வந்து எவ்வளவு கேவலமா செந்தில் பாலாஜி போய் சொன்னான், நாங்க வந்து கம்மியான விலைக்கு வாங்கணும்ட்டு. இன்னொரு விஷயம், நான் ஒரு ரீசெண்டான ஸ்கேம் வந்து நான் பார்த்தேன் யூடியூப்ல, அதை சொல்றேன். சென்னையில வந்து இது வந்து இதுலயே வந்தது, டைம்ஸ் ஆஃப் இந்தியாலே வந்தது. சென்னையில வந்து பப்ளிக் டாய்லெட் இருக்குல்ல, சென்னை கார்பரேஷன்ஸோட பப்ளிக் டாய்லெட். சென்னை கார்பரேஷன்ஸோட பப்ளிக் டாய்லெட்டை வந்து 2021 நினைக்கிறேன், 21-22 திமுக வரும்போது ஒரு கம்பெனி, பிரைவேட் கம்பெனிக்கு அதுக்கு வந்து கிளீன் பண்றதுக்கு டெய்லி பேசிஸ்ல அதை கிளீன் பண்ணி கிளீனா வச்சுக்கிறதுக்கு வந்து டெண்டர் விட்டுருக்கானுங்க. அப்போ என்ன டெண்டர்னா, ஒரு பப்ளிக் டாய்லெட் கிளீன் பண்றதுக்கு வந்து ₹3.85 என்னமோ, அதுதான் வந்து ரேட்டு கிளீன் பண்றதுக்கு. இதான் டெண்டர். பட் என்ன பண்ணிருக்கானுங்க இப்போ ரீசெண்டா, ஒரு பப்ளிக் டாய்லெட் கிளீன் பண்றதுக்கு ₹380 போட்டிருக்கானுங்க. அதாவது 120% வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கானுங்க அந்த ரேட்டை. ₹3 இங்க இருக்கு, 80 பைசா இங்க இருக்கு, ₹380 இங்க இருக்கு. கரெக்டா? சரி, நீ இப்படி வாங்குறல, அப்போ என்ன பண்ணும், கிளீன் பண்ணி கரெக்டா வைக்கணும். அதுவே இல்லை, அழகா போட்டோ எடுத்து நீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியால பப்ளிஷ் பண்ணிட்டானுங்க, ஒரு பேஜே பப்ளிஷ் பண்ணிட்டானுங்க. இதுல மிகப்பெரிய ஸ்கேம் என்ன தெரியுமா? ஸ்கேம்னு சொல்றது இது இப்போ ஊழல் தான் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியல, எல்லாம் நேச்சுரல் சலூன்ஸு, கிரீன் ட்ரெண்ட்ஸு, டோனி அண்ட் கே, இந்த மாதிரி பெரிய பெரிய சலூன்ஸ்ல வந்து கிளீன் பண்றதுக்கு பப்ளிக் டாய்லெட்ஸ், அங்க இருக்க சலூன்ஸ்ல இருக்க டாய்லெட்ஸை கிளீன் பண்றதுக்கு ஒரு பிரைவேட்